محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله هو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وجاهد في الله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك اللهم صل وسلم على هذا النبي الكريم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. شرح ثلاثة الأصول கிதாப் ஷேக் சாலிஹ் அல் உதைமீனுடைய புத்தகம். 3 அடிப்படை. எதனால இந்த புத்தகத்துக்கு 3 அடிப்படைன்னு பேர் வந்துச்சுன்னா, ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். குல்லு நஃப்ஸுன் ذائقத்துல் மௌத். எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுவைத்து தான் தீரும். அப்படி ஒவ்வொரு ஆத்மாவும் இறந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யப்படும்? குளிக்கல வைக்கப்படும். வச்சதுக்கப்புறம் என்ன? 3 கேள்விகள் கேட்கப்படும். மலக்கு வந்து முன்கர் நக்கீர் வந்து 3 கேள்வி கேட்பாங்க. உன்னுடைய ரப்பு யாரு, உன்னுடைய நபி யாரு, உன்னுடைய மார்க்கம் என்ன? இந்த 3 தான் இந்த 3 அடிப்படை. அப்போ அந்த 3 கேள்விக்கான புத்தகம்தான் இந்த இது. ஆனால் 3 அடிப்படையை படிப்பது ஒவ்வொரு மீதும் கட்டாய கடமை. இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னாவை பின்பற்றி இந்த புத்தகத்தை பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி இருந்த நபிமார்களும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பல்கீஸ் இளவரசிக்கு அனுப்பும்போது இன்னஹு மின சுலைமான் இன்னஹு பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம், அதுலேயும் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் சொல்லி தான் ஆரம்பிச்சது. அப்போ நபிமார்களுடைய சுன்னத் என்னது? ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி ஆரம்பிக்கிறேன். யஅலம் அறிந்துகொள். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீமுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க? யஅலம் அறிந்துகொள். அறிந்துகொள்ளுங்கிறது கல்வி. இந்த கல்விங்கிறது எப்படி வரும் அப்படின்னா, கற்றுக்கொள்வதன் மூலமாக மட்டும்தான் வரும். கல்வி கற்றுக்கொள்வதன் மூலமாக மட்டும்தான் வரும். யஅலம் அறிந்துகொள். ரஹிமக்கல்லாஹ் அல்லாஹ் உனக்கு இரக்கத் செலுத்தட்டும். அதே போல இல்முடைய படித்தரம் என்னங்கிறத நம்ம பார்த்தோம். இல்முனா என்ன, இல்முடைய படித்தரம் என்ன அப்படிங்கிறத போன இதில் பார்த்தோம். இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாபுடைய கிதாபுக்கு ஷரஹ் ஷேக் சாலிஹ் அல் உதைமீன் எழுதியிருக்காங்க. இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் என்ன சொல்றாங்க? யஅலம் ரஹிமக்கல்லாஹ் அல்லாஹ் உனக்கு அருள் செய்யட்டும். நீங்க பார்த்தீங்கன்னா ஆதாபு தாலிபுல் இல்ம், இப்போ ஷேக்மார்களுடன் ஒரு மாணவர் எப்படி நடந்து கொள்ளணும், அல்லது மாணவருடன் உஸ்தாத்மார் ஆசிரியர் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது இருக்கு. இன்னைக்கு வரைக்குமே அந்த பண்பு என்ன செய்யப்படுதுன்னா அரபுகள்கிட்ட பேணப்படுது. இன்னைக்கு வரைக்குமே அரபு வகுப்புகளில், இன்னைக்கு மதீனாவுக்கு போனீங்கன்னா மஸ்ஜித் நபவியில் உம்ரா போனவங்களுக்கு தெரியும், மஸ்ஜித் நபவியில் அங்கங்கே கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கும். அவங்கக்கிட்ட கொஸ்டின் கேட்குறா இருந்தாங்கன்னா அவங்க எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, அஹ்ஸன் அல்லாஹு இலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும், அல்லாஹ் உங்களுக்கு நல்லது செய்யட்டும், துவாவை கொண்டு தான் ஆரம்பிப்பாங்க. கடைசியில் முடிக்கும் போதும் பாரக்கல்லாஹு ஃபீக் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. இது ஒரு அதப், கண்ணியமான முறையில் இன்னைக்கு வரைக்குமே அதைத்தான் நடந்து கொள்கிறாங்க. ஆனால் அந்த பழக்கம் வந்து நம்மகிட்ட எத்தனை பேர்கிட்ட இருக்குது?
தமிழ்நாட்டில் இல்லையா? அப்படி வராது. நம்ம ஒரு போய்கிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு கொஸ்டின் மட்டும் வரும், இல்லையா? அப்படி வராது. அது இப்போ வரும். ஏன்னா நம்ம இந்த படிக்கக்கூடிய கலாச்சாரம் இப்பதான் ரீசெண்டா வருது. இதுக்கு முன்னாடிலாம் என்ன கலாச்சாரம் இருந்துச்சு? பயான் கலாச்சாரம். பயான் கலாச்சாரம், வாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு போங்க, நீங்க வாங்க கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் பேசிட்டு போங்க. பயான் கலாச்சாரம். கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கலாச்சாரம். புத்தகத்தை எடுத்து நம்ம உலக கல்வி எப்படி படிக்கிறோம்? 1ஆம் கிளாஸ்ல இருந்து நீங்க 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறீங்க ஸ்கூல்ல. எப்படி படிக்கிறீங்க? போவீங்க, புக் எடுப்பீங்க, உங்களுக்கு ஸ்டாஃப் நடத்துவாங்க, டீச்சர் நடத்துவாங்க, படிப்பீங்க. அப்புறம் காலேஜுக்கு போவீங்க. காலேஜில் என்ன நடக்கும்? அதே தான் நடக்கும். இதே விஷயத்தை நீங்க உலக கல்வியில இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணா என்ன நடக்கும்? உலக கல்வியிலேயே உங்களுக்கு ஸ்டாஃப் புக்கை நடத்தாம பயான் கலாச்சாரத்துல உங்களுக்கு அந்த சிலபஸ்லாம் நடத்துனாங்கன்னா அங்க உள்ள அவுட்புட் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? புக் இருக்காது, ஒண்ணு இருக்காது, பயான் மட்டுமே இருக்காது. என்ன விஷயங்கள் நம்ம படிச்சுக்க முடியும். ஆனா அது ஒரு அற்பமான விஷயம். அதுக்கு நாம அந்த அளவுக்கு மெனக்கிறோம். அதுக்கு ஒவ்வொரு சிலபஸ் இருக்கு, ஒவ்வொரு புத்தகங்கள் இருக்குது, அதுக்கு டியூஷன் போறோம், எல்லாமே பண்றோம். ஆனா அதை விட முக்கியமானது குர்ஆன். சரி, அதுவாச்சும் நம்ம மொழியில இருக்கும், குர்ஆன் வேற மொழியில இருக்கும். நம்ம என்ன செய்வோம்? அதையும் செல்ஃபா படிச்சுப்போம். அதையும் பயான் கலாச்சாரம் மூலமாவே நம்ம என்ன செய்வோம்? கல்வியை கற்றுக்கொள்வோம். அதன் போக்கு தான் நம்ம கிட்ட ஒரு ஆசிரியரோட எப்படி நடந்து கொள்ளணும் அந்த வழிமுறை நமக்கு இல்லாததுனால நமக்கு அதை பற்றின விஷயங்கள் தெரியாது. அதே நடைமுறையில தான் யஅலம் ரஹ்மத்துல்லாஹ், நீ அறிந்து கொள், அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வானாக. அப்போ ஒரு துஆவோட நீங்க ஒரு மாணவர் அணுகும் போது அவனுடைய உள்ளம் எப்படி இறங்கும்? பரக்கல்லாஹு ஃபீக், அதை எடுத்துக்கொள்ளுங்க. அப்படிங்கும் போதும் பயான் எடுத்துக்கொள்ளுங்க. அப்படிங்கும் போதும் வித்தியாசம் இருக்குல்ல. அதை நீங்க நேசிக்கக்கூடிய ஒரு பெரிய உஸ்தாத் அல்லது ஒரு பெரிய அறிஞர் சொல்லும் போது இன்னுமே அவனுடைய மாணவருடைய உள்ள என்ன செய்யும்? கொஞ்சம் அது என்னது இலகுவாகும். அப்படித்தானே? அப்ப படிக்கிறதுக்கு அவன்கிட்ட என்ன வரும்? ஆர்வம் கூடுதலாகும். அது அணுகுமுறை. இன்னைக்குமே நீங்க இங்கிலீஷ்ல ஃபத்வாக்கள் தேடக்கூடிய பழக்கம் யார்ட்டையாச்சும் இருந்துச்சுன்னா, ஒரு சகோதரர் கேள்வி கேட்டாங்கன்னா பதில் எப்படி வரும்? பாரக்கல்லாஹு ஃபீக் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. கேள்வி கேட்ட சகோதரனுக்கு பாரக்கல்லாஹு ஃபீக், நல்ல கேள்வி அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பயான் கலாச்சாரத்துல கேள்வி எப்படி வரும், பதில் எப்படி வரும்? அப்போ யஅலம் ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும். நம்ம ஏற்கனவே அதை படிச்சிருக்கோம், அதனால கொஞ்சம் மட்டும் அப்படி சொல்லிட்டு போறேன். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். அன்னஹு யஜிபு அலைனா தஅல்லும் அர்பஅல் மசாஇ, நம்ம மீது 4 விஷயங்களை கற்றுக்கொள்வது கட்டாயம். அல் முதல்ல என்னது? அல் இல்ம். அல் இல்மு என்னது? ஹுவ மஅரிஃபத்துல்லாஹ், கல்வி என்னது? அது அல்லாஹ்வை பற்றி அறிவது. வ மஅரிஃபத்து நபிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிவது. வ மஅரிஃபத்து தீனில் இஸ்லாம், மார்க்கத்தை பற்றி அறிவது. நம்ம 2 விஷயம் பார்த்தோம், மாரிஃபத்துல்லாஹ் வ மாரிஃபத்து நபிஹி. 2 விஷயங்களை ஏற்கனவே பார்த்துட்டோம். அல்லாஹ்வை பற்றின அறிவு கட்டாயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெயர்கள், பண்புகள், அவனுடைய வல்லமை பற்றி அறிவது கட்டாயம். அல்லாஹ் எதற்கு நம்மளை படைச்சா அப்படின்னு அறிவது கட்டாயம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிவதும் கட்டாயம். அதுக்கப்புறம் எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நம்ம சாட்சி சொல்றோம், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அப்படின்னு நம்ம சாட்சி சொன்னதுக்கப்புறம் நம்ம மீது என்ன கடமையாகுங்கிறத நம்ம அறியணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது நம்ம சாட்சி சொல்றோம், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த சாட்சி சொன்ன மாத்திரத்தில் அந்த சாட்சிக்கு கொடுக்க வேண்டிய உரிமை என்னங்கிறது நமக்கு தெரியும். உரிமை என்னங்கிறத நம்ம பார்த்தோம் போன பாடத்தில். என்ன பார்த்தோம்? வேற தஸ்தீகுஹு பிமா அக்பர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்களை அனைத்தும் உண்மைப்படுத்தும்.
உண்மைப்படுத்துறதுல நம்மளுடைய மனசாட்சிக்கோ அல்லது நம்மளுடைய அறிவுக்கோ மாற்றமாக இருந்தாலுமே சமியான ஆவத்தான கேட்டோம், கீழ்ப்படிந்தோம், உண்மைப்படுத்திடணும். உதாரணத்துக்கு அல்-மிஅராஜ் பயணம் அறிவுக்கு முரண் தான். ஒரே இரவில் எப்படி போயிட்டு வர முடியும்? ஒரு மனிதன் எந்த ஒரு சாதனமும் இல்லாமல் எப்படி விண்வெளிக்கு போக முடியும்? ஆனால் அது உண்மை. நம்ம தஸ்தீக்கு பிமா அக்பர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல செய்தியை அப்படியே உண்மைப்படுத்தணும். வஇதாது பிமா அமர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயங்களை கட்டளையிடுறாங்கன்னா அதை அப்படியே கீழ்ப்படியணும். கீழ்ப்படியலைன்னா என்னது? அது இஸ்லாம் குஃப்ருங்கிற இடத்துக்கு போயிடும். ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் நிசால சொல்றான், ஃபலா வரப்பிக் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக லா யுமினு ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجد في أنفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு விஷயத்தில் நடுவராக ஆக்கி அந்த விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு வழங்கி அந்த தீர்ப்பை உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா அவன் முஸ்லீம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தீர்ப்பு வழங்கின விஷயங்கள்ல நம்மளுடைய உள்ளத்தில் நெருடல் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா முஸ்லீம் இல்லை. அப்போ வஇதாதுஹு ஃபீமா அக்பர நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஃபீமா அமர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கட்டளையிட்டாங்களோ முழுமையாக கீழ்ப்படியணும். நான் போன கிளாஸ்லேயே சொன்னேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஒரு சஹாபிக்கும் ஒரு யஹூதிக்கும் என்ன நடந்துச்சு? சண்டை நடந்துச்சு. அப்போ அதுக்கு பஞ்சாயத்துக்கு எங்கே போனாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு சாதகமாக தீர்ப்பு சொன்னாங்க? யஹூதிக்கு சாதகமாக தீர்ப்பு சொன்னாங்க. யார் தீர்ப்பு சொல்லிட்டா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் என்ன சொன்னா? தீர்ப்பு வழங்கிட்டா நம்மளுடைய உள்ளத்தில் என்ன செய்யக்கூடாது? எதுவும் வரக்கூடாது. ஆனால் அந்த சஹாபி என்ன செஞ்சார்? இல்லை, உமர் கிட்ட போவோம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் காஃபிர்களை பார்த்தாலே டென்ஷன் ஆவாங்க. அப்போ அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம சொன்னோம்னா நமக்கு சாதாரணமாக இது வரும்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போகும்போதும் அந்த யஹூதி என்ன சொல்லிடுறான்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு நாங்கள் ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனோம், அவர் எனக்கு சாதாரணமாக தீர்ப்பு சொல்லிட்டாருன்னா உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க? ஒரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு வாழை எடுத்துகிட்டு கொன்னாங்க. கொன்னோன்னே பரவுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்களை கொள்றாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்போ தான் இறக்குறான், உன்னை ஒருவர் நீதிபதி ஆக்கி அந்த தீர்ப்புல அவருக்கு உடன்பாடு இல்லைன்னா அவர் முஸ்லீம் கிடையாது. அப்போ கொல்லப்பட்டவர் யாரு? சரி, நம்ம விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு வழங்க முடியுமா? அங்கே பிரச்சனை நடக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போயிட்டோம், தீர்ப்பு சொல்றாங்க, கேட்கறது. நமக்கு எப்படி தீர்ப்பு வழங்குறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் எல்லாமே கீழ்ப்படிய வேண்டியதுதான். வஇதாதுஹு பிமா அமர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அனைத்துக்குமே கீழ்ப்படிதல். கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது? உறுத்தல் இருக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா ஒருத்தர் பேணுறாருன்னா கேலி கிண்டல் யார்கிட்ட இருந்து வரும்? முதல்ல யார்கிட்ட இருந்து வரும்? அப்போ காரணம் என்னன்னா நம்ம முழுமையாக அல்லாஹ் பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதர் பற்றியும் அவங்களை நாம் ஏற்றுக்கொண்டால் நம்ம மீது என்ன கடமையாகுங்கிறத பற்றியும் அவங்களுக்கு என்ன செய்யலை? ஒரு தெளிவான பார்வை இல்லை. அதெல்லாம் வயசானவங்க பண்ணுறது. உனக்கு என்ன இப்போ என்ன உனக்கு வந்துருச்சு? வயசான காலத்தில் பார்த்துக்கலாம். ஏன்னா வயசானோன்னா முதல் சப்பில் எல்லாம் உட்காந்துக்கிட்டு தஸ்பீஹ் பண்ணிட்டு காலத்தை போக்கிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. நல்லா நினச்சிக்கோங்க, எந்த ஒரு மனிதனையும் சைத்தானே செய்ய மாட்டான், கெட்டது செய்யின்னு சொல்ல மாட்டான். என்னது சொல்லுவான்? நல்லது செய், ஆனால் இப்போ செய்யாதன்னு தான் சொல்லுவான். அப்படி தானே சொல்லுவான், இப்போ செய்யாத. அப்படியே என்ன செய்யும்? நீங்கள் இப்போ தான் காலேஜ் படிக்கிற, காலேஜில் ஃபுல் என்ஜாய் பண்ணுறது தான் வேலை. காலேஜ் முடியட்டும், அன்னையோட நான் எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்தத்தில் போட்டதுக்கப்புறம் யூசுஃபுடைய சகோதரர்கள் என்ன சொன்னாங்க? இந்த கொலையோட நம்ம நல்லவனா மாறிடணும். அதே போல தான் காலேஜ் நம்ம முடித்ததோட நாம் என்ன செய்யணும்? நல்லவனா மாறிடணும். காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வேலை மட்டும் கிடைக்கட்டும், அல்லாஹ் நாளைக்கு வேலை கொடுத்தானா நன்றி விசுவாசத்தை எப்படி காட்டுன்னு பாருங்கன்ட்டு நம்ம இருப்போம். வேலை கிடைச்சா திருமணம், திருமணம் முடித்தா குழந்தைக்கப்புறம்
அவங்கள படிக்க வைக்கிறது. கடைசி வரைக்குமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு கீழ்ப்படிய விஷயங்கள்ல இருந்தும் அல்லாஹ்வுக்கு உடைய விஷயங்களை படிக்கிறதுல இருந்தும் சைத்தான் என்ன செய்வான், தடுத்துக்கிட்டே போவான். இப்போ செய்யாத வர்ற வெள்ளியிலேருந்து செய், இப்போ இந்த வருஷம் முடிய போதும், வர்ற வருஷத்துலேருந்து உண்மையான முஸ்லீமாக மாறிடலாம், கியாமத் நாள் வரைக்கும் அல்லது நம்ம சாவர வரைக்கும் என்ன செய்ய மாட்டான். ஷைத்தானுடைய தொழில் தான், முழுமையான தொழில் நம்ம வழிகெடுக்கிறது தான். அவன் எத்தனை வருஷமா அந்த தொழில் பண்ணுறான் தெரியாது. அப்போ அந்த தொழிலில் அவனுடைய அனுபவம் எவ்வளோ தூரம் இருக்கும். நம்ம சொல்லுவோம், உன் வயசு தாண்டா என்னோட அனுபவம், என்கிட்ட வந்து பேசுகிறேன்னு சொல்லுவோம். அப்போ ஈஸியாக அவர்கிட்ட அனுபவம் எந்த அளவுக்கு அனுபவம் இருக்குன்னு தெரியுமா, எந்த மாதிரி டிசைன் கொடுத்தாலும் பண்ணி கொடுத்துருவாங்க. 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, சின்னதாக கூட அவர்கிட்ட என்ன செய்யாது, தவறு வராது. அப்போ சைத்தான் வந்து அத்தனை வருஷமாக அனுபவம், அந்த வருஷத்தை கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது, கிடைக்க முடியாது. அவன்கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு நினச்சேன்னா எப்படி, நாமளே இது பண்ணுறதான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்துக்கு முற்றிலும் கீழ்ப்படுது நடக்கும். வமாரிஃபத்து தீனில் இஸ்லாம் பில் அதில்லா, இது வரைக்கும் நம்ம முன்னாடி பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிந்ததுக்கு அப்புறம் அடுத்து 3வது கேள்வி என்ன கேட்கப்படும், வமா தீனுக், உன்னுடைய மார்க்கம் என்ன. அந்த மார்க்கத்தை நம்ம எப்படி அறியணும், பில் அதில்லா, ஆதாரத்தை கொண்டுதான், ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இந்த மார்க்கம் கட்டமைக்கப்பட்டது. பொய்களாலோ போட்டுகளாலோ பலகீனமான விஷயங்களாலோ எதன் அடிப்படையிலும் இந்த மார்க்கம் கட்டமைக்கப்படவில்லை, முழுக்க ஆதாரத்தின் அடிப்படையில் தான். ஆதாரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குர்ஆனை பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடியது, நாம் தான் உங்களை படைத்தோம், வமா முஹம்மதுன் இல்லா ரசூலுன் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசூல், இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்வான். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம் வமா யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலை யுக்பல மின்ஹு ஃபஹுவ மினல் ஆখিরাতি மினல் ஹாசிரின். இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதாரத்தை முன்வைக்கிறான், நான் படைச்சேன் அப்படிங்கிறது. இது வந்து ஆதாரம், அது தலீலு நக்கல்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் சொன்னது நம்ம கேட்குறோம். இன்னொன்று தலீலு அக்லி. அக்லின்னா அல்லாஹ் சிந்திக்க சொல்லுவான், நீங்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டீங்களா, அப்போ இந்த உலகத்தை சிந்திக்க மாட்டீங்களா, அல்லது இந்த ஒட்டகத்தை பார்க்க மாட்டீங்களா, எப்படி படைக்கப்பட்டிருந்தது. இதெல்லாம் அல் அக்லி, அல் தலீலு அக்லி. சிந்திச்சு பார்த்தோன்னா நமக்கு விளங்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் ரப்புங்கிறது. சரி, முதல் விஷயம் நம்ம என்ன பார்த்தோம், அல் இல்மு. அதான் முதல், அந்த இல்முக்குள்ளே வர்றது தான் அல்லாஹ்வை பற்றி அறிவது, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அறிவதும், அத்தீனுல் இஸ்லாத்தை பற்றி அறிவதும். ரெண்டாவது என்னது, அஸ்ஸானி அமலு பிஹி. இந்த கல்வியை படித்தோம்னா அந்த கல்வியின் அடிப்படையில் அமல் செய்யணும். அமல் ஐ பிமா தக்ததி ஹாதி மஅரிஃபத்து மினல் ஈமானி பில்லாஹி வ கியாமு பிதாஅத்திஹி. அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கட்டளையின்படி முழுமையாக கீழ்ப்படியணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விட்டு தடுத்தார்களோ அதை விட்டும் தவிர்ந்திருக்கணும். தொழுகையாக இருக்கட்டும், நோம்பாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், இதெல்லாம் செய்ய வேண்டிய கடமைகள். அதே போல் பிதஅத்துகளிலிருந்து நம்ம விலகியிருக்க வேண்டியது. கல்வி இருந்து அமல் செய்யலைன்னா யாரு, யகூதிகள். யகூதிகள்கிட்ட கல்வி இருக்கும், ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, அமல் செய்ய மாட்டாங்க. ஃபமன் அமில பிலா இல்மின், கல்வி இருக்காது ஆனால் அமல் செய்வாங்க, அவங்க யாரு, நசாரா. சூரா அல் ஃபாத்திஹால நம்ம எப்படி துவா செய்வோம், கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். மக்தூப் கோபத்துக்குள்ளானவர்கள், யார் அவர்கள், யகூதி யூதர்கள். பால் வழிகேடவர்கள், யார் அது, நசாராக்கள் கிறிஸ்துவர்கள். எதனால சாபத்து கோபத்துக்குள்ளானாங்க, கல்வி இருந்தும் அமல் செய்யலை, கல்வி இருந்தும் அமல் செய்யலை, அதனால கோபத்துக்குள்ளானாங்க. நசாராக்கள் எதனால வழிகட்டாங்க, கல்வி இருக்காது அமல் செய்வாங்க. அப்போ இந்த ரெண்டை விட்டும் நாம் என்ன செய்கிறோம், பாதுகாப்பு தேடுறோம் ஒவ்வொரு தொழுகையிலையும். அப்போ நம்மளுடைய இது எப்படி இருக்கணும், கல்வி இருக்கணும், அமல் இருக்கணும். கல்வி இல்லாமல் அமல் இருந்தால் அது நசாரா, கல்வி இருந்து அமல் இல்லாமல் இருந்தால் அது யூதர்களுக்கு
ஒப்பாகிறது. அப்போ அமல் வந்து லா யுஅஹிர் அமலல் யௌம் லிகத். அரபியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இன்னைக்கு வேலையை நாளைக்கு தள்ளி போடாத, தள்ளி போட்டால் அழிவு தான், நாளைக்கு செஞ்சுக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் அவரும் அமல் செஞ்சாங்க. ஒரு நேரத்தில் ஒரு சஹாபி மரண தருவாயில் இருக்கும்போதும் மரண படுக்கையில் இருக்கிறாங்க, அவங்கள சுற்றி சஹாபாக்கள் எல்லாரும் கூடி இருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருக்கிறாங்க. அப்போ அந்த சஹாபி மரண படுக்கையில் இருக்கும்போது திடீர்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, லைத்தஹு கான ஜதீதா, அது புதிதாக இருந்திருக்கணுமே அப்படின்றாங்க. அப்புறம் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது, என்னடா ஒரு திடீர்னு இதை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, லைத்தஹு கான காமிலா, அது முழுதாக இருந்திருக்கணுமேன்றாங்க. சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லைத்தஹு கான பஈதா, அது தூரமாக இருந்திருக்கணுமேன்றாங்க. கொஞ்ச நேரத்தில் அவருடைய உயிர் பிரியுது, என்ன செய்கிறாங்க, அடக்கப்படுறாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அதனுடைய விளக்கத்தை பற்றி சஹாபாக்கள் கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்கிறாங்க, அவருக்கு ஒரு சொர்க்கத்துடைய ஒரு நியாமத்து காட்டப்பட்டுச்சு, அருட்கொடை காட்டப்பட்டுச்சு. அப்போ அந்த சஹாபி கேட்குற, இது எதற்காக, இதை பெறுவதற்கு நான் எதுவுமே செய்யலையே அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் எதுவுமே செய்யலையே இதை பெறுவதற்கு அப்படின்றாங்க. அப்போ ஒரு யாசகர் வந்தார், யாசகர் தானே, யாசகர்னா பிச்சைக்காரரா, யாசகம் கேட்டு வருவாங்கல்ல அவங்க, அவருக்கு நீ என்ன செஞ்ச, ஒரு ஆடையை தர்மம் பண்ண. அப்போ அந்த ஆடை என்ன ஆடை, பழைய ஆடை, அதுக்கான கூலி தான் இது. அப்போ சொல்றாரு, லைத்தஹு கான ஜதீதா, அது ஒரு புதிய ஆடையா இருந்தா, அப்ப என்ன சொல்றாரு, அது புதிய ஆடையா இருந்திருக்கணுமே அப்படிங்கிறாரு. அப்போ ரெண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரெண்டாவது ஒரு நியமத்து அந்த சஹாபிக்கு காட்டப்பட்டது. அதற்கு வந்து அந்த சஹாபி கேட்குறாங்க, இதை பெறுவதற்கு நான் எதுவுமே செய்யலையேன்னு கேட்கும்போது ஒரு யாசகர் வந்தார் பசியோட. அப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு ரொட்டி தான் இருந்துச்சு, ஆனால் நீயும் சாப்பிட்ணும் அவரும் சாப்பிட்ணும். அப்போ ரொட்டியை பாதியாக பிரித்து கொடுத்தீங்க. நம்ம பாதியாக பிரித்து கொடுக்குமா? வீட்டில் பிரியாணி முழுசாக இருந்தாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அத்தடங்கல்ன்றோம். அப்போ இந்த பாதி ரொட்டிக்காக கிடைச்ச கூலி தான் இது அப்படிங்குவாங்க. அப்போ அந்த சஹாபி சொல்லுவாங்க, லைத்தஹு கான காமிலா, அது முழுசாக இருந்திருக்கணுமே அப்படிங்குவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அவருக்கு இன்னொரு சொர்க்கத்துடைய நியாமத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அது எதுக்காக அவர் கேட்கும்போது, நான் இதை பெறுவதற்கு எந்த அமலுமே செய்யலையே அப்படின்னு சொல்லும்போது, ஒரு முடவர் உன்னிடம் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு என்ன அங்கே கொண்டு விடு அப்படின்னா. அப்போ நீ என்ன செஞ்ச, அவரை கொஞ்சம் தூரத்தில் கொண்டு விட்ட. அது தூரம் இல்லை, கொஞ்சம் பக்கம். அதனால அதை செஞ்சதுனால உனக்கு கிடைச்ச கூலி தான் இது. அப்போ அவர் என்ன சொல்றாரு, லைத்தஹு கான பஈதா, அது இன்னும் தூரமாக இருந்திருக்கிறோமே. இது யாருடைய கை சேதம், மரண தருவாயில அமல் செஞ்சவங்களுடைய கை சேதம். சஹாபாக்கள் அமல் செய்யாம இல்லை, அமல் செஞ்சவங்களுடைய கை சேதம் மரண தருவாயில எப்படி இருக்குது. நாம தொழுது முடிச்ச உடனே சலாம் கொடுத்தோன்னு வெளியே போவோம், வேகமாக போவோம் வீட்டுக்கு, ஸலாம் அலைக்கும், இந்த வழி எங்கே இருக்குது, நம்ம போகும்போது என்ன சொல்லிட்டே போவோம், திக்ர்லேயே போவாங்க பார்த்துருக்கீங்களா நிறைய பேர். திடீர்னு ஒரு மனிதர் வந்து இந்த வழி எங்கே இருக்குது, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், என்னோட திக்கரை வந்து பாலடைக்கிட்டானே, பாதிலே நிப்பாட்டிட்டானே, வேற ஆள்கிட்ட போய் கேளுங்க அப்படின்ட்டு நம்ம என்ன செய்வோம், போயிடுவோம். நம்ம போவோம், வாழைப்பழம் தோல் கிடக்கும், நம்ம என்ன செய்வோம், அப்படி சுற்றி போயிடுவோம். ஆனால் நம்ம எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய கை சேதம் மரண தருவாயில நமக்கு எப்படி இருக்கும். இதா ஜா அஜலுஹா, ஒருத்தருடைய மரண தருவாய் வந்துவிட்டா, லா யஸ்தகிரூன சாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், அவருக்கு ஒரு கணப்பொழுது முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது. மரணம் வந்துருச்சுன்னா முடிஞ்சிருச்சு. அவர் என்ன கேட்பாரு,
ரப்பி இர்ஜிஊன், என்னை திருப்பி அனுப்பிவிடு, லஅல்லி அஅமல் சாலிஹன் ஃபீமா தரக்த், நான் விட்ட அமல செஞ்சுட்டு வர்றேன்றான். இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹு தஆலா அவங்க கூட சில மாணவர்கள் அமர்ந்து இருக்கிறாங்க. அப்போ ஒரு மையத்து போகுது. அப்போ அந்த மாணவர்கிட்ட இமாம் ஹசனுல் பஸரி கேட்குறாங்க, இந்த மையத்துக்கு கொடுக்கப்படாத விஷயம் நம்மளுக்கு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. சரி, உதாரணத்துக்கு பாருங்க. அப்போ அந்த மையத்துக்கு இறந்துட்டு ஒரு மனிதர் இறந்துட்டார். இறந்ததுக்கு அப்புறம் அந்த மனிதருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருட்கொடைனா என்ன நினைப்பீங்க? அவங்களுக்கு திருப்பி வீடு கட்டி கொடுக்கறதா அந்த மையத்துக்கு, அல்லது ஃபெராரி கார் வாங்கி கொடுக்கறதா, அல்லது ஐஃபோன் வாங்கி கொடுக்கறதா, அல்லது ஒரு நாள் வாழ்க்கை கொடுக்கறதா? எதுவும் பெரிய நியமத்துன்னு நினைக்கிறீங்க? அந்த மையத்தை எதை கேட்பான் நினைக்கிறீங்க? கார் கொடுங்கன்னு கேட்பானா, இல்லை ஒரு நாள் எனக்கு வாழ்ந்தா போதுன்னு கேட்பானா? ஒரு வாய்ப்பு, அந்த ஒரு நாள். இப்போ அந்த மையத்துக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், இந்த காலத்தின் மீது சத்தியம் செய்யறான். மனிதன் நஷ்டவாளி. அப்போ காலம் பெருமதியானது, நேரம் பெருமதியானது. அப்போ அந்த நேரமும் அந்த காலமும் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த காலத்தை நாம எப்படி பயன்படுத்துறோம்? அந்த கபூர்ல இருக்கக்கூடியவங்க ஒரு வேலை, கபூர்ல அடக்கப்பட்டவங்க ஒரு வேலை ஏங்கக்கூடியவர்களா இருந்தா என்ன ஏங்கி இருப்பாங்க? நம்மளெல்லாம் பார்க்கக்கூடியவர்களா இருந்தா என்ன நினைச்சிருப்பாங்க? யோசிச்சு பார்க்க முடியுமா? இவனுக்கு வாய்ப்பு இருக்கு, நமக்கு வாய்ப்பு இல்லை. நமக்கு ஒரு நாள் கொடுக்கப்பட்டுச்சுன்னா அவங்க என்ன நிலையில இருப்பாங்க? அந்த நாள் தௌபாவை தவிர எதுவுமே இருக்காது. அப்போ அல் அமல், ஈமான் கற்றுக்கொள்றோம். அந்த ஈமான் படி என்ன செய்யணும்? முழுமையாக அமல் இருக்கணும். அதுக்கப்புறம் என்னது? அத்தாவுத்து இலைஹி, நம்ம எதை கற்றோமோ அதன் பக்கம் என்ன செய்யணும்? மக்களை அழைக்கணும். அத்தாவா இலா மா ஜா பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஷரியத்தில்லாஹி தஆலா அலா மராத்திபிஹா. நம்ம நேற்று தான் அந்த இடத்துல புதக்குடியில் தாவாவுடைய அடிப்படை பார்த்தோம். முழுமையாக தாவா எப்படி அமையணும், அது ஒரு 1.5 மணி நேரம் கிளாஸ் நடந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாவா, எல்லா நபிமார்களுடைய தாவா எப்படி அமைஞ்சது? தௌஹீதின் பக்கம்தான் எல்லா நபிமார்களுடைய தாவா அமைஞ்சது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட எல்லாருமே எதன் பக்கம் அழைத்தார்கள்னா தௌஹீதின் பக்கம். சூரல் அம்பியாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முழுமையாக நபிமார்கள் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்கள பற்றி சொல்லி, அவங்க மக்களுக்கு என்ன, அவங்களுடைய சமுதாயத்துக்கு என்ன சொன்னாங்க? அனி அபுதுல்லாஹ வஜ்தனிபு தாகூத், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை தவிர்த்து மற்ற வணங்கக்கூடிய அனைத்தையுமே விட்டு விலகிக் கொள்ளுங்கள். அப்போ அந்த தாவா எதன் அடிப்படையில் அமையணும்? கல்வியின் அடிப்படையில் அமையணும். அத்தாவா பல விதமான வடிவங்கள் இருக்கும். ஒன்றும் ஹுத்பால இருக்கும், அல்லது இந்த மாதிரி கிளாஸஸில் இருக்கும், அல்லது புத்தகங்கள் மொழிபெயர்க்கிறதுல இருக்கும், அல்லது துண்டு பிரசாதங்களில் இருக்கும். எந்த வழியிலனாலும் ஃபோனில் நீங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை இப்போலாம் எடிட் பண்ணி நிறையா இது எல்லாமே தாவாக்குள்ள அடங்கும். அதில் முக்கியமான தாவாங்கிறது கல்வி வகுப்பு. இந்த மாதிரி கல்வி வகுப்புகளில் தான் மலக்குமார்கள் என்ன செய்வாங்கன்னா அமருவாங்க. இந்த மாதிரி கல்வி வகுப்புகளில் மலக்குமார்கள் அமைவாங்க. அதுக்கப்புறம் அத்தாவா, உங்கள் மூலமாக ஒரு நபருக்கு நேர்வழி கிடைச்சான்னா அது சிகப்பு ஒட்டகத்தை விட நமக்கு பெருமதியானது. நமக்கு ஏன் அதெல்லாம் உணர்வுல இல்லை அப்படின்னு யோசிங்களேன். நம்ம ஹதீஸை கேள்விப்படுறோம், ஆனால் அந்த ஹதீஸை நம்ம உணர்ந்து அதுக்காக செயல்படுறோமா? ஏன் நம்மளுக்கு அந்த ஒரு அது ரொம்ப நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயமா எடுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறீங்க? காரணம் என்னவா இருக்கும்? இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன்.
வெளியே வண்டி நிற்கிது, நான் உங்களுக்கு அந்த வண்டியை தந்துடுறேன், ஒரு வாரத்துக்கு நீங்கள் இந்த வேலையை செய்யணும், இந்தாங்க வண்டி சாவி அப்படின்னுறேன். என்ன செய்வாங்க? அவ காரு சும்மா இல்லை, கார் நிற்கிது சரிங்களா, காரை உங்களுக்கு வச்சுங்க, நீங்கள் ஒரு வாரத்துக்கு இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க என்ன செய்வாங்க? செய்வாங்க. யார் வாண்டாங்குவா? ஏன்னா இது கண் கூட நம்ம பார்க்குறோம், கண் கூட அந்த பெருமதியை வாங்குறோம், நேரில் இருக்குது, அதனால நம்ம நம்புகிறோம். இதெல்லாம் என்னது? செய்தி, செய்தியாக நம்மகிட்ட இருக்குது. சரி, நீங்கள் ஒரு ஆள் மூலமாக ஹிதாயத் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா, உங்களுக்கு சிறப்பு ஒட்டம் கிடச்சிச்சுன்னு நீங்கள் வீட்டில் கொண்டு கட்டி போட முடியுமா? அது நமக்கு இல்லாததுனால நம்ம என்ன செய்யறோம்? இதை கொஞ்சமாக சொல்றது காசா பணமா சொல்ற மாதிரி இது சொல்லப்பட்ட செய்திங்கிற நம்புறதுனால நம்ம அதுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. உண்மையிலே இந்த தொழுகைக்கு 5 வேளை தொழுகைக்கு உங்களுக்கு மாசம் 50,000 ரூபாய் சேலரின்னு சொன்னாங்கன்னா 5 வேளை தொழுகைக்கு யார் வராம இருப்பா? யார் வராம இருப்பா? ஆனா அந்த 50,000 விட கூலி அதிகமா நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது? கிடைக்கும். ஏன் நம்ம போக மாட்டோம்னா நமக்கு ரியலா அது கிடைக்கிறது இல்லை. கரெக்ட் தான், ரியலா நமக்கு அது கிடைக்கிறது இல்லாததுனால நம்ம என்ன செய்யறோம்? அதுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. உண்மையிலே நமக்கு ஒரு நபர் வந்து நீங்க 5 வேளை தொழுறீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் 50,000 ரூபாய் மாசம் செயல்னா நம்ம கண்டிப்பா என்ன செய்வோம்? தொழுவோம். ஏன்னா நமக்கு ரியலா அது கிடைக்குது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? யுரீதுன ஹயாத்தத் துன்யா, அவங்க உலக வாழ்க்கையை தான் விரும்புறாங்க, மறுமையை பின்னாடி வச்சிடறாங்க. அப்போ சஹாபாக்களுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சு? சஹாபாக்கள் தொழுகையை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது ஏற்றுக்கொள்ளப்படலையா அப்படின்னு உட்கார்ந்து யோசிப்பாங்க, அழுவாங்க. அப்போ நம்மளுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது ஏற்றுக்கொள்ளப்படலையா அப்படிங்கிறத அவங்க கவலைப்படுவாங்க. சஹாபாக்கள் தாபிஈன்கள் அந்த மாதிரி இருந்தாங்க. ஏன்னா முழுமையாக அவங்கள்ட்ட ஒரு யகீன் இருந்துச்சு. ஹை அத்தாவாக்கு அப்புறம் அஸ்ஸபுர் அலல் அதா, தாவால வரக்கூடிய அந்த தாவால வரக்கூடிய பிரச்சனைகள்ல நாம் என்ன செய்யணும்னா பொறுமையோடு இருக்கணும். அஸ்ஸபுர், நம்ம எந்த அளவுக்கு தாவால முன்னேறி செல்றோமோ அந்த அளவுக்கு அந்த தாவால நமக்கு சோதனைகள் வரும். தாவாவுடைய காலத்துல சோதனைகள் வரும். சோதனைகள் எப்படினாலும் வரலாம். சூரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார், வலகது குத்திபத் ருசுல் மின் கப்ல், இதற்கு முன்னாடி நிறைய நபிமார்கள் என்ன செய்யப்பட்டாங்க? பொய்ப்பிக்கப்பட்டாங்க. ஃபஸபரு, அவர்கள் என்ன செஞ்சாங்க? பொறுமையோடு இருந்தார்கள். அலமா குத்திபு வ ஊது, அவர்கள் நோயினை செய்யப்பட்டார்கள். ஹத்தா அத்ததுஹு நஸ்ருனா, ஹத்தா அதாஹு நஸ்ருனா, அவர்களிடம் நம்மளுடைய உதவி வரும் வரை அவர்கள் என்ன செஞ்சாங்க? பொறுமையோடு இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஷத்து பலா, சோதனையிலே ரொம்ப அதிகமாக சோதனை வருவது யாருக்குன்னா நபிமார்களுக்கு. சும்மல் அம்ச சும்மல் அம்ச, அதற்கு நபிமார்களுடைய பாதையில் யாரெல்லாம் போறாங்களோ, நபிமார்களுடைய தாவா பணியை யாரெல்லாம் கையில் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு சோதனை வரும். சோதனைன்னா எல்லா ரீதியிலையும் வரும். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஏற்பாடு செய்வோம், அந்த விஷயத்துக்கு முதல்ல ஒரு முட்டுக்கட்டையா ஒரு விஷயம் வந்து நிற்கும், நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம், அது சோதனை. நம்ம ஒரு ஆளை வந்து நிறைய பேரை கூப்பிடுவோம், ஆனால் யாருமே வர மாட்டாங்க, நம்ம அதனால சோதிப்போம், அது ஒரு சோதனை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிப்போம். இத்தனை நபருக்கு முன்னாடி நான் பேசினா எனக்கு என்ன கூலி கிடைக்குமோ அதே கூலி தான் ஒரு நபருக்கு முன்னாடி பேசினா எனக்கு கூலி கிடைக்கும். சரி, கூட்டம் வந்துருச்சு, எனக்கு கூட கூலி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இப்போ நீங்க ஏற்பாடு செய்றீங்க, உங்களுக்கு கூட்டம் அதிகமாயிடுச்சு, அதனால கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி 10,000மா, அப்போ 10,000 நன்மை, 1,00,000மா 1,00,000 நன்மை கிடைக்கும். ஒரு நபர் தான் வந்திருக்காரா, அப்போ ஒரு நன்மை தான் அப்படின்னு நல்லா கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டான். இன்னமல மலுபி நீயா, எண்ணத்தை பொறுத்து தான் செயல்கள் அனைத்தும். அப்போ கூலி எதற்காக கொடுக்கப்படும்? நீயத்துக்காக தான். அப்போ இது எல்லாமே நம்மளுடைய சோர்வை ஏற்படுத்தக்கூடிய சோதனைகள். சில நேரங்களில் சோதனை வந்து அடிதடி வரைக்கும் போகலாம். அப்போ அதுல இருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது? وَكَذَلِكَ مَا آتَى الَّذِينَ مِنْ قَبْلِهِمْ مِنْ رَسُولٍ إِلَّا قَالُوا سَاحِرٌ أَوْ مَجْنُونٌ, முன்னாடி நபிமார்கள் எல்லாம்
சுனேக்காரன் சொன்னாங்க, பைத்தியக்காரன் சொன்னாங்க. வகதாலிக ஜஅல்னா லிகுல்லி நபியின் அதுவா, ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு எதிரியை வச்சிருப்பான், மினல் முஜ்ரிமீன். அப்போ அந்த தாவா ஃபீல்டில் யார் களம் காண்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக சோதனை வரும். சரி, இந்த இடத்துல எனக்கு ஒரு விஷயம் வந்து தோணுது, அதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது பாடத்துக்கு சம்மந்தப்பட்டது அல்ல. சரி, இப்போ வந்து அல் அகபா வந்து நிறைய கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. வெளியே மற்ற நிறைய மஸ்ஜிதுகள் இருக்குது, அங்கே பயான் நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணுறாங்க. இன்னும் மற்ற இயக்கங்கள் இருக்குது, டிஎன்டிஜே இருக்குது, மற்ற இயக்கங்கள் இருக்குது, எஸ்டிபி இருக்குது, அவங்களும் பயான் நிகழ்ச்சியெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. யார் சொல்கிறத கேட்குறது? இவங்க கூப்பிட்டாங்கன்னு நீங்கள் வந்து உட்காந்துடுறீங்க, அவங்க கூப்பிட்டா நம்ம அங்கே போயிடுறோம். யார் சொல்கிறத கேட்குறது? நீங்கள் நான் ஒரு கிளாஸ் நடத்துவோம், படிச்சுட்டு போயிடுவீங்க, அங்கே ஒரு பயான் நடக்கும், அங்கே படிச்சுட்டு போயிடுவீங்க. சரி, எப்படி நாம் வந்து இப்போ இவங்க ஒரு புது ஜமாத்து, இந்த ஹசன் குரூப் வந்து புது ஜமாத்து, அப்புறம் அவங்க ஒரு புது ஜமாத்து, யாரு தான் நேரான வழியில? அவங்க என்ன செய்வாங்க? இவங்க வழிகேடுங்குவாங்க. எஸ்டிபிக்காரங்க இவங்க வழிகேடுங்குவாங்க, இவங்க அவங்கள வழிகேடுவாங்க, மற்றவங்க அவங்க எல்லாருமே வழிகேடுங்குவாங்க. ஏதாச்சும் ஒரு ஜமாத்து நானும் நேர்வழி அவங்களும் நேர்வழின்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா? ஒரு ஜமாத்து நானும் நேர்வழியில இருக்கேன், அந்த ஜமாத்து கூட நேர்வழியில தான் இருக்குன்னு யார் சொல்றா? நான் மட்டும்தான் நேர்வழி, மீதி எல்லாரும் வழிகேடு அப்படின்னு யார் சொல்றா? எல்லா ஜமாத்தும் சொல்லுது. சொல்லுதாங்களா இல்லையா? அப்ப நம்ம பொதுமக்கள் நாம என்ன செய்ய முடியும்? நீங்க என்ன செய்வீங்க? பொதுமக்களா இருக்கிறோமோ நீங்கெல்லாம் என்ன செய்வீங்க? சொல்லுங்க. இவர் கூப்பிடுறாரு, சரி, இவர் பழகின பாவத்துக்கு வந்துட்டு போவோம்னு வந்துட்டு போறீங்க. அவங்க கூப்பிடுறாங்க, தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க, சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க, அங்க போவோம். சரி, எல்லாருமே அங்கங்க போகும்போது அங்க போவாதீங்க, அவங்க எல்லாம் வழிகேடு, இங்க போவாதீங்க, இவங்கெல்லாம் வழிகேடுன்னு சொல்றாங்க. நம்ம ஜமாத்துல தான் சத்தியம் இருக்குது, நம்ம ஜமாத்தை தாண்டி நீங்க வெளியே கேட்காதீங்கன்றாங்க. நம்ம என்ன முடிவு எடுக்க முடியும்? ஒரு கலந்துரையாடல் மாதிரி வச்சிங்களா? சொல்லுங்க, என்ன செய்வீங்க? சொல்லுங்க, சிரிக்கிறீங்க, சொல்லுங்க. குர்ஆன் சொன்னாவ நீங்க என்ன செய்வீங்க? பின்பற்றுவீங்க. எப்படி யார் சொல்றாங்களோ அவங்க சொல்றதுல எது குர்ஆன் சுன்னாக்கு நெருக்கமா இருக்குன்னு பார்க்குவீங்க. சரி, மாஷா அல்லாஹ். வேற யார் வந்து சலஃப்க்கு சொல்றதுக்கு இது முவாஃபிகா இருக்கோ அதை பத்தி, சஹாபாக்கள் சொல்றதுக்கு யார் வந்து ஒத்துமையா இருக்குதோ அவங்கள நம்ம எடுத்துக்கலாம். அவங்களுடைய வழிமுறை இது, உங்களோட வழிமுறை அது. சரி, வேற சும்மா சொல்லுங்க, எல்லாரும் பிரச்சனை கிடையாது. வாயில் வந்துச்சு சொல்லிருங்க அப்படியே. வேற அவங்க சொல்றது நிறைய பேர் ஏற்றுக்கலாம். குர்ஆன் சொன்னாக்கு எது ஒத்து போதும் அதை நம்ம சரி 72 கூட்டமா செக் பண்ணணுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய உம்மத்து 73 கூட்டமா போயிடும், அதுல ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு, மீதி எல்லாமே நரகத்துக்குன்றாங்க. எல்லா கூட்டமும் நரகத்துக்கு, ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு. அப்ப அந்த ஒரு கூட்டம் யாருங்கிறத அவர் தேடி கண்டுபிடிப்பாரு. அந்த வழியில அவங்க பின்னாடி போயிடுறாரு. சரி, இப்போ நீங்க ஒரு வழியில போறீங்க, அவர் ஒரு வழியில போறாரு, நீங்க அவரை என்ன செய்வீங்க? வழிகேடுன்னு சொல்லுவீங்க. அவர் உங்களை என்ன சொல்றாரு? இப்போ தீர்வுன்னு ஒண்ணு வேணுமையா? தீர்வுன்னு ஒண்ணு வேணும். சரி, ஒரு பொதுமகனா, கல்வியாளரா வேண்டாம், ஒரு பொதுமகனா நம்ம பேசுவோம். இந்த உம்மத்துல வழி தவறவே இல்லை, வழிகெட்டு போனதே இல்லைன்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்குன்னா அது யாருன்னு நினைக்கிறீங்க? சஹாபாக்கள். வழி அவங்கள்ட்ட எந்த ஒரு வழிகேடும் இருந்ததில்லை, அப்படித்தானே? எந்த ஒரு வழிகேடுமே அவங்கள்ட்ட இருந்ததில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க சஹாபாக்களை பத்தி, லா தஜ்மஉல் உம்மத்து உம்மத்தி அலா தலாலா, என்னுடைய சமுதாயம் ஒருபோதும் வழிகேட்டின்பால் ஒன்றுபடாது. அப்போ சஹாபாக்கள் நேர்வழிப்பட்டவங்கன்னு யார் சொல்லுவா? எல்லாருமே ஏற்றுப்போம். வழிகேடர்களை தவிர யாருமே சஹாபாக்கள் வந்து வழிகேட்டு போனாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்? உங்களுடைய புரிதலும் முன்வைக்க வேண்டாம், என்னுடைய புரிதலும் முன்வைக்க வேண்டாம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் வந்து சிறந்த சமுதாயம் சொன்னாங்களோ அந்த சமுதாயத்தோட புரிதல் எடுத்துப்போம். ஏன் எடுத்துப்போம் அப்படின்னா, என்னை விட அவங்க சிறந்தவங்க, உங்களை விட அவங்க சிறந்தவங்க, என்னை விட அரபி மொழியில் அவங்க சிறந்தவங்க, அவங்க மொழியில தான் குர்ஆன் இருந்துச்சு. உங்களை விட அரபி மொழியில் அவங்க சிறந்தவங்க. குர்ஆன் இறங்குனதை யார் பார்த்தா? சஹாபாக்கள் பார்த்தாங்க. அப்போ எல்லா தகுதியும் அவங்கள்ட்ட இருக்கும்போது உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் பிரச்சனை. நம்ம ரெண்டு பேரும் என்ன செய்யலாம்? அவங்களுடைய கூச்சை எடுத்துட்டு போயிடலாம். சமுதாயத்தை நீங்க என்ன சொல்லணும்னா, சமுதாயம் எல்லாம் ஒன்றுபடணும், சமுதாயம் எல்லாம் ஒன்றுபடணும், சமுதாய பிரிவுகள் கிடக்கு அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்கல்ல. ஒன்றுபடுவதற்கான ஒரே வழி இந்த வழிதான். சமுதாயம் ஒரே கருத்துக்கு வரணும்னா இந்த வழியை தாண்டி ஒரு கருத்துக்கு வராது. இப்போ ரெண்டு இயக்கங்கள் இருக்குது, டிஎன்டிஜியும் எஸ்டிபியும் இருக்குதுங்க. ரெண்டையும் இணைச்சிங்கன்னா யாருக்கு கீழே யார் வருவா? அவங்களுக்கு கீழே நான் எப்படி போவா? நான் என்ன, என்கிட்ட எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, இவங்க என்கிட்ட எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. சரி, ரெண்டு பேரும் வேண்டாம், சகாபாக்களுக்கு கீழே ரெண்டு பேரும் போயிடுவோம். அவங்களோட புரிதல் எடுத்துப்போம். அவங்களோட புரிதலோட சேர்த்து இந்த துன்யால என்னென்ன வேலை செய்யணுமோ அந்த வேலை செய்யலாம். ரத்த தானம் கொடுக்குறோமா கொடுக்கலாம், முஸ்லீம்களுக்கு பிரச்சனை போராடுறோமா போராடலாம். ஏதோ எது கீழே? சஹாபாக்களுடைய புரிதலுக்கு கீழே. ஒவ்வொரு குர்ஆன் வசனத்துக்கும் சஹாபாக்களுடைய விளக்கம் இருக்குது. அப்போ குர்ஆன் வசனங்களை நம்ம சொல்லி சண்டை பிடிக்க தேவையில்லைல்ல, சண்டை பிடிக்க தேவையில்லைல்ல. இது வந்து கல்வி ரீதியா பேசல, ஒரு பொதுமகனா உட்காந்து நான் உங்ககிட்ட பேசுறேன். அப்போ அப்போ முரண்படாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? சஹாபாக்களுடைய கொடைக்கு கீழே போயிடலாம். கரெக்டு தானே? இப்படின்னு என்ன செய்யலாம்? நீங்களும் அந்த கருத்து கீழே வந்துடுவீங்க. ஏன்னா நீங்களும் சஹாபாக்களை உயர்ந்தவரா கருதுறீங்க, நானும் சஹாபாக்களை சிறந்தவரா கருதுறோம். ரெண்டு பேரும் நம்மளை விட சிறந்தவங்களா கருதக்கூடியவர்களுடைய கூற்று நம்ம எடுத்துக்கொள்றோம். சில நேரத்தில் நீங்கள் என்ன முட்டாளா பார்க்கலாம், அல்லது நான் அவங்கள முட்டாளா பார்க்கலாம். நம்ம ரெண்டு பேரும் யாரை நம்ம புத்திசாலின்னு பார்ப்போம், நேர்வழியில் இருந்தவங்கன்னு பார்ப்போம். அப்போ உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், ஏன் இதை நீங்கள் கேட்க வேண்டாம், ஓ இதை நான் கேட்க வேண்டாம். புரியுதுங்களா? அப்போ சமுதாயம் ஒன்று படணும்னா ஒரே வழி என்னது? சஹாபாக்களுடைய குடைக்கீழ போகிறது தான். இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹு தஆலா சொல்றாங்க, இந்த சமுதாயம் ஒருபோதும் சீர் பெறாது, இந்த சமுதாயம் ஒருபோதும் சீர் பெறாது. எப்போ சீர் பெறும்னா, சஹாபாக்கள் எந்த வழியில சீர் பெற்றாங்களோ அந்த வழியை தவிர வேற எந்த வழியிலையும் இந்த சமுதாயம் சீர் பெறாது. அப்போ நமக்கு தெளிவான ஒரு தராசு இருக்குது, மார்க்கத்தை பின்பற்றத்துக்கு தெளிவான தராசு இருக்கு, அஸ்ஸஹாபா. அப்போ இவர் சொன்ன மாதிரி ஒருவருடைய கூற்று சஹாபாக்களுடைய கூற்றோடு ஒத்து போகுதுன்னா ஓகே கை ஒரு கொஸ்டின். இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, குர்ஆன் சுன்னாக்கு நெருக்கமா யார் இருக்குங்கிறத நான் பார்க்குறேன்னு சொல்றாங்க. அவர் ஒரு கருத்தை சொல்றாரு, இவர் ஒரு கருத்தை சொல்றாரு, இங்க கொஞ்சம் பயான் கேட்குறேன், அங்கே கொஞ்சம் பயான் கேட்குறேன். யாருடைய கூற்று குர்ஆன் சுன்னாக்கு நெருக்கமா இருக்குங்கிறத நான் பார்க்குறேன், எடுத்துக்கிறேன்றாரு. அவர் சொல்றதை நீங்க ஒத்துக்கிறீங்க, சரிங்களா? சரி, அவங்க சொல்றது குர்ஆன் சுன்னாக்கு நெருக்கமா இருக்குன்னு நீங்க எப்படி பார்ப்பீங்க? இப்போ நீங்க என்ன படிக்கிறீங்க? முடிச்சிட்டீங்களா? என்னது? சரி, இப்போ அவங்க காலேஜ் படித்து முடிச்சிட்டாங்க. காலேஜில் டீச்சர் நடத்துகிறாங்க, நடத்துகிறத நீங்கள் சரி கண்டீங்களா, இல்லை நடத்துகிறத அப்படியே நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்களா? அவங்க நடத்துனதை கேட்டு வந்தீங்க. நீங்கள் அவங்கள்ட்ட எப்போதுமே என்ன செஞ்சது கிடையாது, நீங்கள் சொல்கிறது சப்பா ரைட்டாக நான் ரிசர்ச் பண்ணிட்டு வரேன்னு சொன்னது இல்லை. ஏன்னா நமக்கு அந்த விஷயத்தில் என்னது இல்லை, நாலேஜ் இல்லை. சரி, அப்போ எப்படி நீங்கள் வந்து இந்த விஷயத்த ரெண்டு அறிஞர் சொல்லக்கூடிய விஷயத்த, ரெண்டு ஆலிம்கள் சொல்லக்கூடிய விஷயத்த நான் எது சரின்னு பார்ப்பேன் நீங்கள் சொல்ல முடியும்? கேள்வி ஒரு பொதுமகனாக கேட்குறேன், கரெக்டாக இல்லையா கேள்வி? இப்போ ஒரு ஹதீஸ் வந்து ஒரு நபர் எடுத்து வைக்கிறார், ரெண்டு நபருக்கு விவாதம் நடக்குது, ஒரு ஹதீஸ் எடுத்து வைக்கிறாரு, அந்த ஹதீஸ் பழகினோன்னு இவர் சொல்றாரு. சரி, அது பழகினோமான்னு பார்க்க நீங்க எங்க போய் பார்ப்பீங்க? அது பலம்தான் சொல்லி நீங்க எப்படி பார்ப்பீங்க?
அவங்களோட அந்த கிதாபுகள் தமிழ்ல இல்லை, அதான் பிரச்சனை. தமிழ்ல இல்லை. எப்பொருள் யாராவது கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னா பகுத்தறிவு வச்சு சிந்திக்கணும். சொன்னாங்கிறதுக்காக இது பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும். இப்போ சில கிதாபுகள் நமக்கு கிடையவே கிடையாது, நம்ம பார்த்துருக்க மாட்டோம். சில புத்தகங்கள் கேட்டிருக்க கூட மாட்டோம் பேர்கள்லாம். அப்போ அந்த புத்தகங்கள் பேரெல்லாம் சொல்லும்போது நம்மளால் என்ன செய்ய முடியாது, தேடி எடுக்க முடியாது. சரி, சஹீஹுல் புகாரியில் இருக்குனாலுமே அந்த சஹீஹுல் புகாரியில் எல்லா ஹதீஸும் நமக்கு தெரியுமான்னா தெரியாது, வாய்ப்பு கம்மி தான். எனக்கும் தான், இல்லை உங்களை மட்டும் இல்லை, எனக்கும் தான். எல்லா ஹதீஸும் தெரியுமானா தெரியாது. டக்குன்னு சொல்லும்போது நம்மளால் என்ன செய்ய முடியாது, இது பண்ண முடியாது. சரி, நமக்கு தெரியாத கிதாபுகள் பல கிதாபுகள் இருக்குது. அப்போ அந்த புத்தகங்கள்லாம் சொல்லும் போதும் இல்லை, இந்த இப்போ பாருங்க, உதாரணத்துக்கு அல் ஐனுல் ஹக்குன்னு ஒரு ஹதீஸ் வருது. அல் ஐனுல் ஹக்குன்னா அசல் மொழிபெயர்ப்பு கண்ணு உண்மைன்னு தான் வரும். ஆனால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கண்ணேறு உண்மைன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு கூட்டம் என்ன சொல்லுது, கண்ணேருங்கிறது உண்மைன்னு சொல்லுது. ஏன்னா ஹதீஸ்ல என்ன இருக்கு, அல் ஐனுல் ஹக்குன்னு இருக்குது. இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது, அல் ஐன் ஹக்குன்னா கண்ணேறு கிடையாது, அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லுது. இப்போ ரெண்டு கூட்டம் இப்படி வைக்கிது, நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? இதைத்தான் நம்ம சொன்னோம். நீங்க என்ன செய்ய முடியாது, அதை நீங்க பார்க்க முடியாது, அப்படிதானே? இதுக்கு உண்மையான பொருள் இதாங்கிறத நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. சரி, பார்க்கணும்னா நம்ம என்ன செய்யலாம், அவங்களுக்கு மிஞ்சின ஒரு அறிவு நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அவங்க சொன்னது கரெக்டாங்கிறத நம்ம என்ன செஞ்சிடலாம், பார்த்துக்கலாம். அப்போ நம்ம எந்த இடத்துல சேஃபாக விளையாடலாம் அப்படின்னா, சஹாபாக்கள் சொல்லியிருக்காங்களா, என்ன சொல்லியிருக்காங்க, அல் ஐனுல் ஹக்குக்கு கண்ணேருன்னு சொன்னாங்களா, கண்ணேறு இல்லைன்னு சொன்னாங்களா? இப்போ சஹாபாக்கள் எல்லாருமே கண்ணேறு உண்டுன்றாங்க. அப்போ நீங்கள் எதுக்குள்ள நுழைஞ்சா சேஃபு முடிஞ்சிச்சு. அப்போ நம்ம பகுத்தறிவதை விட அது என்னது, எது சரின்னு பார்க்கறத விட எது நுழைய முடியும், சஹாபாக்களுடைய கூற்றுக்குள்ள நுழையிறது. நாளைக்கு நீங்க ஒருவேளை நம்ம சொர்க்கத்துக்கு போய் நீங்க ஏன் இதை பண்ணீங்கன்னா, நீ பொருந்தி கொண்ட சஹாபாக்களை நான் பின்பற்றுன்னு சொல்லலாம், அப்படிதானே? அந்த பொருத்தம் உலகத்துல வேற யாருக்கு இருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைருல் குரூன் அல் கர்னி, ஹைருல் குரூன் கர்னி, சிறந்த சமுதாயம் என்னுடைய சமுதாயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சஹாதத் இருக்கு. எதனால சிறந்த சமுதாயம், தீன்ல சிறந்ததா இருந்ததுனால தான் சிறந்த சமுதாயம். பெரிய பெரிய எனக்கு தெரிஞ்சு கூத்தானூர் தான் பெரிய பெரிய வீடா இருக்குது. இந்த வீடு பார்க்கறதுக்கே நாங்கள் என்ன செய்வோம்னா தெருவா கூட்டு போங்கன்னு சொல்லுவோம். அவங்க அதே போல பெரிய பெரிய வீடை கெட்டினதுனால சிறந்தவங்களா, மார்க்கத்தை சரியான முறையில் விளங்கி நடந்ததுனால சிறந்தவங்களா? எதனால? மார்க்கத்தை சரியா விளங்கி நடந்ததுனால. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி சொன்ன சஹாபாக்களை பின்பற்றுன்னு சொன்னா சேஃபா, ஒரு பொதுமகனா சொல்லிட்டு போயிடலாம். இல்ல, இன்னொரு நபர் வந்தாரு, அவர் இந்த ஊருக்காரரு, நான் அவரை பின்பற்றேன்னு சொன்னா சேஃபா? சஹாபாக்கள். அப்போ ஒரு பொதுமக்களா சிந்திச்சாங்களே, நம்ம என்ன செய்யலாம், சஹாபாக்களுடைய விஷயத்துக்குள்ள போயிடலாம். அப்போ அந்த அடிப்படையில் சஹாபாக்களுடைய கவுலுக்கு கீழே இந்த பிரிவுகள் இருக்குல்ல, இவங்களா இருக்கட்டும் இல்லை மற்ற இயக்கங்களா இருக்கட்டும், சஹாபாக்களுக்குள்ள கொடை கீழே யார் இருக்காங்களோ அவங்கள பார்த்து அவங்கக்கிட்ட இருந்து கல்வி எடுக்கிறது தான் சேஃப். காலையில் நான் ஒரு கூற்று சொன்னேன். என்ன சொன்னோம், ஜாக்கிர் நாய்க்குங்கிற நபர், எல்லாருக்கும் தெரியும் ஜாக்கிர் நாய்க்கு, என்ன சொன்னார், அல்லாவால் முடியாத காரியங்களை 1000 காரியங்கள் என்னால் சொல்ல முடியும்னாரு. அல்லாவால் முடியாத காரியம் ஒன்று இருக்குதா? சரி, அப்படி அவர் சொன்னார் அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட இருந்து நம்ம அந்த கல்வியை நம்ம எடுத்தோம்னா நம்ம என்ன செய்வோம், தவறான வழிக்கு தான் போவோம். அப்போ அவர் பெரிய ஸ்காலர், பெரிய பேச்சாளர் அப்படின்னு காட்டினாலுமே நம்ம என்ன செய்யணும், இன்ன ஹாதல் இல்மு தீன் ஃபந்துர் அம்மன் தாஹுதூன தீனக்கும், இந்த கல்வி மார்க்கமாக தான் மாறும். இந்த கல்வி தான் நம்மளுடைய மார்க்கம். ஃபந்துர் அம்மன் தாஹுதூன தீனக்கும், இந்த கல்வியை நீங்கள் யார்கிட்ட இருந்து எடுக்கிறீங்கிறத கவனமாக இருக்கணும். அது இமாம் இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹு தஆலா சொன்னது. அப்போ கல்வி எடுக்கிறதுல நம்ம கவனமாக இருக்கணும். யார் சஹாபாக்களுடைய வழியில் போகிறாங்களோ அவங்கள, இதுக்கு ஆதாரம் குர்ஆன் சொன்னாலே நிறைய இருக்கு, நம்ம அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பாமரா நம்ம பேசினாலே போதுமானது. ஹை, அப்போ யார் குர்ஆன் சொன்னா சஹாபாக்களுடைய விளக்கத்தோட போறாங்களோ அதுதான் சேஃப், அதுதான் மார்க்கத்தில். சரி, நம்ம எது வரைக்கும் பார்த்தோம், அஸ்ஸபுரு அலல் அதாஃபிஹி,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவாவை கையில் எடுக்கும்போது நமக்கு என்னது வரும்? தீங்கு வரும். சரிங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. அல்லாஹ் ஒரு பொருள் மீது சத்தியம் செஞ்சான்னா அதனுடைய முக்கியத்துவம் எவ்வளோ அப்படிங்கிறத நாம் வழங்கணும். நம்ம ஒரு விஷயம் முக்கியத்துவம் இருந்தால் மட்டும்தான் நாம் என்ன செய்வோம்? சத்தியம் செய்வோம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் செய்யறானா அந்த செய்யக்கூடிய விஷயம் எவ்வளவு முக்கியமானது, அதற்கு அடுத்து வரக்கூடிய விஷயம் எவ்வளவு முக்கியமானதா இருந்தா ரப்பு, உலகம், வானம், பூமி, அண்ட எல்லா விஷயங்களையும் சராசரங்கள் அண்ட சராசரங்களை படைத்த இறைவன் ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் செய்யறதுக்கும் நாம சத்தியம் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ எல்லாத்தையும் படைத்த படைப்பாளன் தன்னுடைய படைப்பின் மீது சத்தியம் செய்யறான்னா அப்ப எவ்வளவு முக்கியமான விஷயம். காலம் பெருமதியானது, அல்வக்த், நேரம் ரொம்ப பெருமதியானது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிஅமத்தானி, 2 அருட்கொடைகள் இருக்குது, மக்தூபுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், அந்த 2 அருட்கொடையில அதிகமான மக்கள் பொழுதுபோக்கா இருக்கிறாங்க. அஸ்ஸிஹத்து வல் ஃபராஹ், ஒன்னு ஆரோக்கியம், இன்னொன்னு நேரம். நேரம் மிக முக்கியமானது. சரி, இப்போ உங்க ஒரு ஐஸ் கட்டி வைக்கிறீங்க, உருகிடுச்சு, என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. ஐஸ் கட்டி போல நேரம் அது கடந்துடுச்சுன்னா நீங்க என்ன செய்ய முடியாது? ஒண்ணுமே பண்ண முடியாது, யூஸ் பண்ணலாம். இப்ப மணி எத்தனை? 7:30. 7 மணி கடந்துடுச்சு. இன்றைய நாள்ல 7 மணி கடந்துடுச்சு. அந்த 7 மணியை உங்களால கியாமத் நாள் வரைக்கும் ஏதாச்சும் ஒரு நாள்ல திருப்பி கொண்டு வர முடியுமா? முடியாது. அப்போ இந்த ஐஸ் கட்டியை விட பெருமதியானது என்னது? நேரம். போச்சுன்னா என்ன செய்ய முடியாது? கொண்டே வர முடியாது. இமாம் ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹு தஆலா சொல்றாங்க, மா மின் யௌமின் ஜதீத், ஒவ்வொரு காலை பொழுதும் சொல்லுமா, யா இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, இன்னமா அன ஹல்குன் ஜதீத், நான் புதிய படைப்பு. எனவே ஃபக்தனி, என்னை உச்ச நிலையில் பயன்படுத்திக் கொள். ஃபஇதா மதைது லா அஊது இலா யௌமில் கியாமா, நான் சென்று விட்டால் மறுமை நாள் வரைக்கும் திரும்ப போவதே இல்லை. மறுமை நாள் வரைக்கும் திரும்ப போவதே இல்லை. அப்போ இந்த நேரம் ரொம்ப முக்கியமானது. அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேரத்தின் மீது சத்தியம் செய்யறான். இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ரி, மனிதர்கள் நிச்சயமாக நஷ்டத்தில் இருக்கிறார்கள். யாரை தவிர? இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்து, வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர், பொறுமையை கொண்டும் சத்தியத்தை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்பவர்களை தவிர. அப்போ மனிதர்கள் அனைவரையுமே அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அதுல இந்தந்த பண்புகள் இருக்கிறவங்கள தவிர. எந்த பண்பு? ஈமான். அடுத்து என்னது? அமலுஸ் ஸாலிஹ். அதுக்கப்புறம் என்னது? பொறுமை கொண்டு சத்தியத்தை கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உபதேசம் செய்யணும். அதுக்கப்புறம் என்னது? பொறுமை கொண்டு உபதேசம் செய்யும். சஹாபாக்களுக்கு மத்தியில ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கும் போது சலாம் சொன்ன அடுத்த மாத்திரத்துல இந்த வசனத்தை தான் ஓதி காண்பிப்பாங்க. வல்லஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனு. சஹாபாக்கள் 4 பேர் சேர்ந்தாங்கன்னா, தஆலு, வாங்க நம்ம ஈமான புதுப்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை தான் ஓதுவாங்க. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹு தஆலா சொல்றாங்க, லவ் மா அன்ஸலல்லாஹு ஹுஜ்ஜதன் அலா ஹல்கி இல்லா ஹாதிஹி சூரா லகஃபத்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனிலே, முழு குர்ஆனிலேயும் இந்த ஒரு ஆயத்தை மட்டும் இறக்கி இருந்தாலே முழு மதீனா சமுதாயத்துக்கு போதுமானது. அப்போ இந்த வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர், இந்த இது முழு சமுதாயத்துக்கும் போதுமானது. இந்த வரி மட்டும். ஸப்ர் 3 விதமான ஸப்ர் இருக்கு. பொறுமை. الدليل قوله تعالى
நம்ம வலஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். இந்த மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். யார் ஈமான் கொண்டு, யார் நல்ல அமல்கள் செய்து, யார் பொறுமையுடன் ஒருத்தரோ உபதேசம் செய்கிறாரோ, ஹக்கை கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உபதேசம் செய்கிறாரோ அவர்களை தவிர. இது எதற்கான ஆதாரம்? நம்ம முன்னாடி படித்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வது, அதை அமல் செய்வது, அதன் பக்கம் மக்களை அழைப்பது, அதிலே பொறுமையாக இருப்பது. இதற்கான ஆதாரம் தான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் தஆலா சொல்றாங்க. வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டத்தில் இருக்க. யாரை தவிர? இன்னல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை தவிர. அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும். கல்வி, இல்மு, முதல்ல பார்த்தா இல்மு. அது என்னது? மாரிஃபத்துல்லாஹி வ மாரிஃபத்து நபிஹி வ மாரிஃபத்து தீனுல் இஸ்லாம் பில் அதில்லா வ அமிலுஸ் ஸாலிஹாத். ரெண்டாவது என்ன பார்த்தா? அமல். இல்முக்கு அப்புறம் அமல். அதுக்கப்புறம் என்ன? தவாஸவ் பில் ஹக், பொறுமையாக இருக்கிறது, சத்தியத்தை சொல்றது, தாவத்து இலைஹி. அப்புறம் தவாஸவ் பில் ஸப்ர், பொறுமையாக இருக்குது. அந்த தாவா செய்யக்கூடியதுல வரக்கூடிய விஷயத்துல தீங்குல நம்ம என்ன செய்வோம்? பொறுமையாக இருக்கும். பொறுமையாக இருக்கும். அஸ்ஸப்ரு ஸலாஸத்து அக்ஸாம், 3 வகை இருக்கு. ஒன்று அஸ்ஸப்ரு அலா தஆத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதில் பொறுமையாக இருக்கும். அல் வாஜிபுனாலே அதுக்கு ஒரு வரைவிலக்கணம் சொல்லுவாங்க. அல் கஃப்லான்னு சொல்லுவாங்க. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. அந்த யுகல்லிஃபுங்கிறது தான் முகல்லிஃப்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு அந்த பொறுப்பு வரும் சரிமா, அவங்களுக்கு தொழுகை கடமையாகும், இந்த நேரத்தில் அவங்களுக்கு தொழுமை கடமையாகும் சொல்லுவாங்க. அவங்கள முகல்லிஃப்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கட்டாய கடமை, தொழுகை நோன்பு எல்லாமே நம்ம கட்டாய கடமை தானே. நம்ம எல்லாம் யாரும் முகல்லிஃப். அப்போ அந்த கஃப்லா அல்லது கிஃப்லத்துன்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? லிமா ஃபீஹி மினல் மஷக்கா, எந்த விஷயத்துல கடினம் இருக்குதோ அதுக்கு பேர் தான் கஃப்லத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ தொழுகை நமக்கு கடினம் தான். தொழுகை ஃபஜ்ருக்கு போகும்போது தான் நமக்கு தெரியும் அந்த கஷ்டம். லுஹர் ஈஸி, அப்படி போற போக்கில் போயிட்டு போயிடும். அசர் கடினம். மகரிப்பும் சில பேருக்கு ஈஸி, சில பேருக்கு கஷ்டம். இசா ரொம்ப கஷ்டம். அந்த நேரத்தில் தான் நம்ம கொஞ்சம் இதாக இருக்கும். தெளிவாக பாருங்க, அந்த குர்ஆன் அந்த அரபி மொழி எப்படி பொருந்தி போகுதுன்னு பாருங்க. கஃப்லத்துங்கிறது லிமா ஃபீஹி மினல் மஷக்கா, கடினம் இருக்கிறது தான் கஃப்லத்தும். அது நம்ம எல்லாம் அதனால தான் முக்கல்லஃப். அல் இபாதத் எல்லாமே கடினம் தான். ஆனால் அந்த இதோட சேர்த்து தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அமல் செய்ய முடியும். அந்த கஷ்டத்தோட சேர்த்து தான். அப்போ தான் சபுர்ல முதல் வகை என்னது? அஸ்ஸபுர் அலா தஆத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதில் பொறுமையாக இருக்கணும். நம்ம சின்ன அமல் செஞ்சாலுமே தொடர்ச்சியாக செய்யணும். நம்ம உடனே நம்ம முழு முஸ்லீமா மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படி இல்லை. ஒரு நாளைக்கு நம்ம ஒரு அமல் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, காலையில் சுபு தொழுதுக்கு அப்புறம் நம்ம குர்ஆன் ஓதுறதுக்கு ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வரணும். ஒரு நாள் முழுக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு மறுநாள் படுத்து கிடக்கிறது இல்லை. ஒரு பயானை கேட்க போவோம், கேட்டோன்னா அப்படி நம்ம எல்லாம் உடம்பெல்லாம் புல்லரிச்சு அன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு சூப்பர் முஸ்லீமாக மாறினதுக்கப்புறம் 3ஆவது நாள் தூங்கிடுவோம். அப்படி கிடையாது. இயல்பான மனிதனா நம்ம வாழணும். இயல்பான மனிதனா வாழணும். அந்த இயல்பான மனிதனோட நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் எதெல்லாம் தடுத்திருக்கானோ அதை விட்டு தவிர்த்து வாழ்வதே தஆத் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், உங்களுடைய மனைவிக்கு நீங்க ஒரு வாய் உணவு ஊட்டுவதும் இபாதத். அப்ப இபாதத்துனா நம்ம அதை என்ன கஷ்டமா அதை அப்படி நம்ம இயல்பா வாழ்றதோட செய்யணும். இப்ப ஃப்ரெண்ட்ஸோட பேசுறோம், அது எப்படி இபாதத்தா மாறும்? ஹராமான விஷயங்கள் தவிர்த்து நல்ல விஷயங்களை பேசும்போது இபாதத்தா மாறும். இப்போ உற்றார் உறவினரோட நீங்க பேசுறீங்க, அது எப்படி இபாதத்தா மாறும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் தடுத்து இருக்காங்களோ அதெல்லாம் தவிர்த்து கொண்டு பேசுறீங்க, அதெல்லாம் இபாதத்தா. 2 நண்பர்கள் சந்திக்கிறீங்க, எப்படி இபாதத்தா மாறும்? அடுத்தவனை பத்தி புறம் பேசாம, அடுத்தவனை பத்தி விஷயங்களை பேசாம 2 நபர் நன்மையான விஷயங்களை பேசுறீங்க, அது நார்மலா பேசுறீங்களா? இபாதத். ஏன்னா
நீங்க அல்லாஹ் சொன்ன விஷயங்களை தவிர்த்து இருக்கிறீங்க. அப்போ நம்ம ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ்றதோட என்ன செய்யலாம், அல்லாஹ் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடந்து கொள்ளலாம். அதுக்கு சிறந்ததா நீங்க எதை அது என்ன சொல்றது தமிழ்ல, பிராக்டிஸ், தமிழ் நிறுவை பயிற்சி. ஆமா, பயிற்சி நீங்க எதில் ஆரம்பிக்கலாம்னா உங்களுடைய குடும்பங்கள்ல ஆரம்பிக்கலாம். சிறந்த கணவராக இருக்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்யலாம், அவ்வளவுதான். சிறந்த ஃபாதராக இருக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யலாம், முயற்சி பண்ணலாம். இது நமக்கு இனிப்பா இருக்கும், இது நமக்கு வந்து கஷ்டமா இருக்காது, இது கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு அழகானதா இருக்கும். ஆனா நீங்க நல்லா பாருங்க, நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன், நன்மையான விஷயங்களை நம்ம செய்யும் போது நமக்கு வந்து கூச்ச உணர்வு வரும். நம்ம தீமையான விஷயங்களை செய்யும் போது கூச்ச உணர்வு வராது. உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்ன உதாரணம், தீமையா இல்லை. இப்போ அம்மா கிட்ட போறீங்க, உங்க அம்மா கிட்ட போய் உங்க அம்மாட்ட போயிட்டு நீங்க எல்லாம் அம்மான்னு சொல்லுவீங்களா? அம்மா அம்மா பியூர் தமிழ்ல சொல்லுவீங்க, அம்மான்னு சொல்லுவீங்களா? அம்மா நான் உன்னை காதலிக்கிறேன் சொல்லுவீங்களா? கூச்சம் தடுக்குமா தடுக்காதா? நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லுவீங்களா அம்மாட்ட போய்? யார்டா இவன் திடீர்னு வந்து ஐ லவ் யூன்னு சொல்றானா, பைத்தியம் குடிச்சிட்டா ஓதை பார்ப்போம்னு சொல்லி அவங்க நினைப்பாங்களா மாட்டாங்களா? ஆனா நீங்க அப்படி சொல்றது வந்து நன்மையா தீமையா? நன்மை, நன்மை. ஆனா அந்த நன்மை நீங்க செய்யும் போது உங்களுக்கு என்ன வரும், கூச்சம் வரும். நல்லா பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஹயா லா யஅதி இல்லா பிகைர். கூச்சம்ங்கிறது நன்மையை தான் கொண்டு வரும், தீமையை கொண்டு வராது. அப்ப அந்த இடத்துல கூச்சம் வர்றது தெரியுமா, அது கூச்சம் கிடையாது, ஷைத்தானுடைய வஸ்வாஸ். புரியுதுங்களா? நீங்க இப்போ தொழுகைக்கு நீங்க போறீங்க, தொழுகைக்கு போகும்போது முதல் சஃப்ல போய் உட்கார்ந்துட்டீங்க, தொழுகை ஆரம்பிக்குது. அப்போ உங்களுக்கு காத்து பிரிஞ்சிச்சு, எல்லாரும் எஞ்சி பின்னாடி கை கட்டிட்டாங்க. நீங்க அப்போ எல்லாத்தையும் விளக்கிட்டு வரும்போது, ஆஹா இவன் என்ன இப்படி பண்ணிட்டானன்னு எல்லாம் நினைப்பாங்கன்னு நினைச்சிட்டு நீங்க அந்த இடத்துல தொழுதீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வெக்க வருமா இல்லையா? ஆஹா நம்ம காத்து பிரிஞ்சிட்டு எல்லாரும் தெரிஞ்சிருமே அப்படிங்கிற ஒரு வெக்க உணர்வு வருமா இல்லையா? அது வெக்க உணர்வு கிடையாது. ஏன்னா அல் ஹயா லா யஅதி இல்லா பிகைர் ஹதீஸ். வெக்கம் நன்மையை தவிர எதையும் கொண்டு வராது. அப்போ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்க என்ன செய்யலாம், குடும்பத்துல பயிற்சி 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 தான், வேற வார்த்தை இல்லையா? பயிற்சி ஏதோ படிக்கிற மாதிரி இருக்கு. சரி, பழக்கம் பழகலாம், அழகான வார்த்தை பழக்கம். அது நீங்க என்ன செய்யலாம், பழகலாம். குடும்பத்துல நன்மையான விஷயங்கள்ல நீங்க பழகலாம் கொஞ்சம் கொஞ்சம். அது நமக்கு கஷ்டமா இருக்காது, ஈஸியா இருக்கும், குடும்பத்தோட போயிடும். அஸ்ஸபுர் அலா தஆத்தில்லா. இன்னொன்னு என்னது, அஸ்ஸபுர் அலா மஹாரிமில்லா. அல்லாஹ்வுக்கு கட்டளையிட்ட தடுத்த விஷயங்கள், அல்லாஹ் ஹராமாக்க விஷயங்களை விட்டு தவிர்த்து இருக்கிறதுல பொறுமையா இருக்கணும். இப்போ நிறைய இடங்கள்ல முகநூல்ல எல்லாம் பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. பலஸ்தீன்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ல, பலஸ்தீனத்தில் நடக்குது பிரச்சனை, திட்டி எல்லாம் யாருக்கு போகணும்னா சவுதி கவர்மெண்ட்டுக்கு வரும். எப்படி வரும், அவங்க காஃபியரான ஆட்சி. ஏன், யார் வந்து அல்லாஹ்வின் வசனத்தின் அடிப்படையில ஆட்சி செய்யல, அவங்க எல்லாம் காஃபிர். குர்ஆன் சொன்ன அடிப்படையில சவுதியில என்ன செய்யல, ஆட்சி பண்ணல. அவங்க மியூசிக்கை கொண்டு வந்துட்டாங்க, தேட்டரை கொண்டு வந்துட்டாங்க, மதீனாக்குள்ளேயும் தேட்டரை கொண்டு வந்துட்டாங்க, எல்லா இடத்துலையும் தேட்டரை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அவங்கெல்லாம் இஸ்லாமிய ஆட்சி செய்யல. சரி, இஸ்லாமிய ஆட்சி செய்வது வந்து ஆட்சியாளருக்கு மட்டுமா இல்லை எல்லா நபருக்குமா? எல்லா மக்களுக்கும் தான். அல்லாஹ் ஹராமான விஷயத்திலிருந்து தடுத்திருக்கின்றான். நம்ம என்ன செய்யணும், நம்ம தான் முதல்ல இருக்கணும், ஆட்சியாளர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ யாரு அல்லாஹ் இறக்கியதின் அடிப்படையில் ஆட்சி செய்யவில்லையா, அது முதல்ல தனக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன தடைகளை எல்லாத்தையுமே நாம கேட்டு நடக்கணும். அந்த விஷயங்கள்ல நமக்கு நிறைய கஷ்டங்கள் வரும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து வியாபாரம் பண்றீங்க, வியாபாரத்துல பொய் சொல்லலைன்னா நமக்கு வந்து வியாபாரத்துல லாபம் வராது அப்படின்னு இருக்கீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு எவ்வளவு சபரோட இருக்கணும். குறைந்த லாபத்தை வந்தாலுமே நம்ம என்ன செய்யலாம்,
ஹராமான விஷயம் செய்யாமல் இருக்கிறதுல சபரோடு இருக்கிறன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படிதானே? ரொம்ப பெரிய விஷயம். அஸ்ஸபுரு அலல் மஹாரிம் இல்லா. இப்போ அல்லாஹ் சொன்ன எல்லா விஷயங்களையும் நமக்கு நாமளே என்ன செய்யணும்? கேட்டு நடக்கணும். அந்த விஷயங்களில் வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையுமே என்ன செய்யணும்? பொறுமையோட இருக்கணும். மூணாவது என்னது? அஸ்ஸபுரு அலா கதிர் இல்லா. அல்லாஹ்வுடைய விதியில நாம் என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கணும். ஷேகுல் இஸ்லாம் இப்னு கையிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்றாங்க, ஜிஹாது நஃப்ஸ் அர்பா மராத்திப். உள்ளத்தோடு போராடுவது 4 படித்தரம். முதல்ல என்னது? இஹ்தாஹா யுஜாஹிதஹா அலா தஅல்லுமில் ஹுதா. நேர்வழியை கற்றுக்கொள்வதில் நீங்க போராடணும். முதல்ல கல்வியை கற்றுக்கொள்வது, அந்த நேர்வழியை கற்றுக்கொள்வதில் நீங்க போராடணும். வதீனில் ஹக் அல்லதி லா ஃபலாஹ லஹா வலா சஆதத ஃபீ மஆஷிஹா வ மஆதிஹா இல்லா பிஹி. அந்த நேர்வழியின் மூலமாக தான் இந்த உலகத்திலே மறுமை உலகத்திலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்போ முதல் போராட்டம் நஃப்ஸோட என்னது இருக்கணும்? நேர்வழியை கற்றுக்கொள்வதில் போராடும். கல்வியை கற்றுக்கொள்வதில் போராடும். கல்வியை கற்றுக்கொள்வதிலேயே பொறுமை வேணும். அதுக்கும் ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்றாங்க, அது எப்படிப்பட்ட பொறுமை? அந்த ஆசிரியர்கிட்ட தொடர்ச்சியா உட்கார்ந்து கேட்கணும். சில நேரத்தில் ஒரே மூஞ்சியை பார்க்க போர் அடிக்கும். இருந்தாலுமே என்ன செய்யணும்? பொறுமையோட சபரோட இருக்கணும். அவர் சொல்றது சில நேரங்களில் தூக்கம் வரலாம். இருந்தாலுமே சபரோட இருக்கும். அந்த தஅல்லும் இல்லை, கல்வியை ஒரு ஆசிரியர் கற்றுக்கொள்றோம்னா அந்த விஷயத்துல பொறுமையோட இருக்கும். ரெண்டாவது இப்னு கையிம் சொல்றாங்க, அஸ்ஸானி யுஜாஹிது அலல் அமலி பிஹி பஅத இல்மிஹி. கல்வி கற்றுக்கொண்டதற்கு பிறகு அதை அமல் செய்வதில் முயற்சி செய்யணும். அதனால தான் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா இவங்களுடைய உஸ்தாத் இப்னு கையிமுடைய ஆசிரியர் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்றாங்க, ஜிஹாதிலே கடினமான ஜிஹாத் உள்ளத்தோட போர் செய்வது தான். ஏன்னா ஒரு மனிதன் இஹ்லாஸை கொண்டு வர்றது மிகப்பெரிய கஷ்டம். முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக செய்யணும். அந்த இஹ்லாஸை கொண்டு வர்றது அது எல்லாரும் நமக்கு புரியும். இஹ்லாஸை ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வர்றது அவ்வளோ பெரிய கஷ்டம். அப்போ மனசோட போராடுறது தான் இருக்கிறதுலே பெரிய ஜிஹாத். இப்னு கையிம் அல் ஜௌஸி மூணாவது சொல்றாங்க, ஐயுஜாஹித அலா தாவதி இலைஹி வ தஅலீமுஹு. அவர் தாவா பண்ணணும், அந்த விஷயத்தில் அவர் போராடணும். மக்களுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்திலையும் அவர் போராடணும். நாலாவது என்னது? அஸ்ஸபர் யுஜாஹிதுஹா அலா ஸப்ரி அலா மஷாகி தாவா. தாவாவில் வரக்கூடிய பிரச்சனைகள்ல அவர் பொறுமையோடு இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரால அஸ்ர் காலத்தின் மீது சத்தியம் செஞ்சு, அன்ன குல்ல இன்சானி ஃபஹுவ ஹைபா, ஒவ்வொரு மனிதனும் ஹஸ்ர்லையும் நஷ்டத்திலையும் இருக்கலாம். அவன்கிட்ட எவ்வளோ செல்வம் இருந்தாலும் சரி, எவ்வளோ பிள்ளைகள் இருந்தாலும் சரி. நல்லா யோசிச்சு பாருங்க. மாஷா அல்லாஹ் வீடுகள்லாம் பிரம்மாண்டமா இருக்கு. வேலைகள் ஒருத்தட்ட நிறைய நல்ல ஜாப்ல இருக்கிறான், இன்ஜினியரா இருக்கிறான், எவ்வளோ மரியாதை கிடைக்கும். அல்லது இந்த நாட்டுடைய முதலமைச்சரா இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ மரியாதை கிடைக்கும். இப்போ ஒரு நபர் உங்களுடைய நண்பரே இருக்கிறாரு, இந்த தமிழ்நாட்டில் பெரிய போஸ்டிங் எது இருக்குதோ அதுவா இருக்கிறாரு, அவர்கிட்ட செல்வம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இறந்து போயிடுறாரு. இறந்து போனோன்னா என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்ஜினியர் எப்போ அடக்குறாங்கன்னு சொல்லுவாங்களா, பாடி எப்போ தூக்குறாங்கன்னு சொல்லுவாங்களா? இறந்ததோட சொல்லி முடிஞ்சிச்சு. எல்லாமே செல்வம் போயிடும், சொந்த பந்தம் போயிடும், அவன் படித்த பட்டம் போயிடும். ஜனாசாவை எப்போ தூக்குறாங்க, ஜனாசாவை எப்போ குளிப்பாட்டுறாங்க? யாரு சொல்லுவா அவனுடைய பட்டத்தை? இன்ஜினியரை குளிப்பாட்டியாச்சா நீங்க கேட்டீங்கன்னா என்ன நினைப்பாங்க? இன்ஜினியர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா என்ன நினைப்பாங்க? செல்வம், சொத்து, பட்டம் எல்லாம் எதோட பாருங்க, மையத்தானது. அந்த நிமிஷத்தோட நமக்கு பேர் என்னது? மையத், ஜனாசா. அந்த மௌத் எப்பனாலும் வரும். அப்போ அந்த சொத்து, செல்வம் எது இருந்துமே எந்த ஒரு காகிதமும் நமக்கு கிடையாது.
அந்த அவ்வளோ சொத்து நம்மளுடைய வீர்வல்ல அவ்வளோ துணி நமக்கு இருந்தாலுமே நமக்கு என்ன போற்றப்படும்? கஃபன். கஃபன் தான். நிறைய சட்டை வாங்கி வச்சிருந்தா அந்த சட்டையை போட்டு அடக்க மாட்டாங்க, கஃபன் தான். அப்போ சொல்ற மஹ்மா கத்ர மாலுஹு வலதுஹு அத்னா கத்ருஹு, அவனுடைய கண்ணியம், அவனுடைய செல்வம், அவனுடைய அந்தஸ்து எது உயர்ந்தாலும் சரி, அவன்கிட்ட இல்மு இல்லைன்னா அவன் நஷ்டவாதி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 4 பண்பையும் சொல்றான். ஒன்று ஈமான், ரெண்டாவது அமலு சாலிஹ், மூணாவது தாவா அத்தவாசி பில் ஹக், சத்தியத்தை சொல்வது, நாலாவது என்ன தவாசி பிஸ்ஸபர், பொறுமையை கொண்டு என்ன செய்வது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உபதேசம் செய்து கொள்வது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, யஅலம் ரஹிமக்கல்லாஹ். உங்களுக்கு ஆர்வமா இருக்கும். ஆனா என்னதுன்னா தீன் எப்படின்னா, நீங்க கலைப்படையாத வரைக்கும் எல்லாம் கலைப்படைய போவதில்லை. இப்போ நம்ம கலைப்படையாம நம்ம பார்த்துக்கணும். யஅலம் ரஹிமக்கல்லாஹ் அன்னஹு யஜிபு அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின். யஅலம், அறிந்து கொள், அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்யட்டும். அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்றாங்க, அன்னஹு யஜிபு அலா குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கடமை, ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணின் மீதும் கடமை, தஅல்லுமு ஸலாசி, 3 விஷயங்களை கற்றுக்கொள்வது, வல் அமலு பிஹின்ன, அதை அமல் செய்வது ஒவ்வொரு ஆண் முஸ்லிம் பெண்ணின் மீது கட்டாய கடமை. அல் ஊலா, முதலாவது விஷயம் என்னது, அன்னல்லாஹ் ஹலகனா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை படைத்தான், வரஸகனா, நமக்கு ரிஸ்க் வழங்கினான், வலம் யத்ருகுனா ஹமலா, சும்மா விட்டுறல, படைச்சான், ரிஸ்க் கொடுத்தான், சும்மா விட்டுல, பல் அர்ஸல இலைனா ரசூலா, நம் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதரை அனுப்பினான். ஃபமன் அதாஹு தஹலல் ஜன்னா, யார் அவருக்கு கீழ்ப்படிந்தாரோ சொர்க்கத்துள் நுழைவார். வமன் அஸாஹு தஹலன் நார், யார் அவருக்கு மாறு செய்தாரோ நரகத்தில் நுழைவார். முதல் விஷயம் என்னது, அன்னல்லாஹ் ஹலகனா, அல்லாஹ் நம்மளை படைத்தான். ஹுவல்லதி ஹலககும் மின் தீன், அல்லாஹ் உங்களை மண்ணிலிருந்து படைத்தான். சும்ம கதா அஜல், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தவணையை நிர்ணயித்தார். அது எப்படிப்பட்ட தவணை, அஜலு முஸம்மா, குறிப்பிட்ட தவணை தான். குல்லு மன் அலைஹா ஃபான், உலகத்தில் உள்ள எல்லாருமே அழியக்கூடியவங்க அல்லாஹ்வை தவிர்த்து. வலகத் ஹலகனாக்கும் சும்ம ஸவ்வர்னாக்கும், நாம் தான் உங்களை படைத்தோம், பின்பு உங்களுக்கு உருவம் கொடுத்தோம். வலகத் ஹலக்னல் இன்சான மின் சல்சாலி மின் ஹமாமி மஸ்னூன், சுடப்பட்ட தட்டுனா எப்படி சத்தம் வருமோ அந்த இதுல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை படைச்சான். அல்லாஹு காலிகு குல்லி ஷை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் படைச்சதை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய ஆதாரங்களை சொல்றான். இதெல்லாம் ஆதாரம் எப்படிப்பட்ட ஆதாரம், ஆதாரம் ஷர்ஈ, நக்லின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்றான், நம்ம கேட்கிறோம். சில விஷயங்கள்ல ஆதாரம் நம்மளை சிந்திக்கிறதுக்காக அல்லாஹ் சொல்லுவான். அம் குலிகு மின் கைரி ஷைஇன், அவர்கள் வேற விஷயத்திலிருந்து படைக்கப்பட்டார்களா, அம் ஹுமுல் காலிகூன், அல்லது அவர்கள் படைப்பாளர்களா. இது என்னது, ஆதாரம் அல் அக்லி, நம்மள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்றான், சிந்திக்க தூண்டுறான். அம் ஹலகுஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் மற்றும் பூமி அவர்கள் படைத்தார்களா. அம் குலிகு மின் கைரி ஷை அம் இன்தில்லாஹி ஹஸாயினு ரப்பிக வஹும், அவர்கள்ட்ட வானம் மற்றும் பூமியோட ஹஸானாக்கள் இருக்கிறதா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். குல் மை யர்சுக்கும் மினஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் மற்றும் பூமியில் உள்ள மக்களுக்கு யார் உணவளிக்கிறார் கேட்கிறார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. குல் மை யர்சுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த் அம்மை யம்லிகு ஸம்அ வல் அப்ஸார வ மை யுக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித்தி வ யுக்ரிஜுல் மய்யித்த மினல் ஹய் வ மை யுதப்பிருல் அம்ர ஃபஸயகூலூன அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், குல், அவரிடம் கேளுங்கள் நபியே, மை யர்சுக்கும் மினஸ் ஸமா, வானங்களிலிருந்து உங்களுக்கு உணவு கொடுப்பவன் யார், வானம் மற்றும் பூமியிலிருந்து உங்களுக்கு உணவு கொடுப்பவன் யார். அம்மை யம்லிகு ஸம்அ வல் அப்ஸார், கேள்வி புலனையும் பார்வை புலனையும் கட்டுக்குள் வைத்திருப்பவன் யார். இதெல்லாம் அத்தலீலுல் அக்லி. அல்லாஹ்வை ஈமான் கொள்றோம் 2 விதத்துல. எப்படி, அல்லாஹ் சொன்னது அடிப்படையில நம்ம ஏற்கிறோம். இன்னொன்னு அல்லாஹ் நம்மளை சிந்திக்க தோன்றான். அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் வானம் மற்றும் பூமியை பார்க்கவில்லையா, அதுல ஏதாச்சும் உங்களுக்கு குறைபாடு இருக்குதா, அல்லது ஒட்டகத்தை பார்க்கவில்லையா, மனிதர்களை பார்க்கவில்லையா, அவங்களுடைய
விரல்களை பார்க்க இல்லையா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லலாம். இதெல்லாம் இது அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் நம்மளை படைத்தான் என்பதை அறிவதற்காக. எந்த அடிப்படையில? அறிவு ரீதியா. அஃபலா யததப்பரூன அல்-குர்ஆன அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா. நீங்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டீர்களா அல்லது அவங்களுடைய இதயங்கள்ல பூட்டு போடப்பட்டிருக்கா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தான். அதை ரெண்டு விதமா நம்ம என்ன செய்யறோம்? அறிந்து கொள்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதுல இந்த தலீலுல் கௌனி, இந்த பூமி உருவாக்கப்பட்டு அது எப்படி இருக்கோ அதன் அடிப்படையில். அதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வலம் யத்ருகுனா ஹமலா, படைச்சிட்டான். ஆனா என்ன செய்யல? நீங்க அப்படியே வாழ்ந்துருங்கன்னு விடல. அம் ஹஸிப்தும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, நாங்கள் உங்களை சும்மா படைச்சிட்டோம்னு நினைக்கிறீங்களா? வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன், நீங்க என்கிட்ட திரும்பவே வரமாட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஃபதஆல அல்லாஹுல் மலிக்குல் ஹக் லா இலாஹ இல்லா ஹுவ அயஹ்ஸபுல் இன்சானு அய்யுத்ரக சுதா, மனிதன் வெறுமனே விட்டுடுவான் நினைக்கிறீங்களா? அல்லாஹ் அவனை நுத்ஃபால இருந்து படைச்சான். சும்ம கான அலகத்தன் ஃபஹரக உஸவ்வா, இரத்த சதை பிண்டத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சான். பின்பு சவ்வா, அதனை சமப்படுத்தினான். ஃபஜஅல மின்ஹு ஸௌஜைனி வذكر والانثى, அவங்களிலிருந்து ஆண் பெண்ணை உருவாக்கினான். அலைஸ ذلك بقادر على ان يحيي الموتى, இதை எல்லாத்தையும் செய்த அல்லாஹ்வுக்கு நீங்கள் மரணித்ததுக்கு அப்புறம் உங்களை உயிர்ப்பிப்பதற்கு சக்தி இல்லாதவனா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். அப்ப என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை படைச்சா என்ன செய்யல? வெறுமனே வாழ்வதற்கு இல்லை. அப்ப எதுக்கு? நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்விகள் கேட்பான். அவனுடைய கேள்விக்கு பதில் சொல்லாம நம்மளுடைய பாதம் அங்கிருந்து நகராது. அந்த கேள்வியில நிறைய முக்கியமான கேள்விகள் இருக்கு. அதுல மிக முக்கியமான கேள்வி, தன்னுடைய ஆயுளை எப்படி கழித்தான். அப்போ முழு ஆயுளுக்கும் நாம என்ன செய்யணும்? கணக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இந்த கணக்கு சொல்றதெல்லாம் கணக்கு பிள்ளைக்கு தெரியும் அது எவ்வளவு கஷ்டம்ட்டு. நம்ம அல்லாட்ட கணக்கு சொல்லும் போதுதான் எப்போதுமே நீங்க மனுஷனுடைய நிலையை பார்த்தீங்கன்னா, மரண வரைக்கும் அவன் ஜாலியா இருப்பான். அந்த கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் அனுபவிப்பான். பார்த்துருக்கீங்களா? வந்தா பார்த்துக்கலாம், வந்ததுக்கு அப்புறம் அதே போல நம்மளுக்கு கேள்வி கணக்கு கேட்கும் போதுதான் அதனுடைய கடினம் நமக்கு தெரியும். அந்த கேள்வி எனக்கு பதில் எப்படி நம்ம சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? மனப்பாடம் பண்ணி சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அமல் இருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஹே, இதோட முடிச்சுப்போம். ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. யூதர்கள் மூசா ஹாரூன் நபிமார்களை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றக்கூடியவங்க. இப்போ போர்ல கூட அவங்க கதறாங்க, மூசா ஹாரூன் ரொம்ப எங்களை சும்மா விட்டுட்டாரு, எங்களுக்கு உதவி அப்படின்னு கதறாங்க. ஆமா, அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டுக்கொள்ள மாட்டாங்க. அதனால கிறிஸ்துவர்கள் அவங்களை இழிவாக தான் பார்ப்பாங்க. சஹாபாக்களோட இந்த சஹாபாக்களோட ரிவ்யூ பண்ண சொன்னீங்க. நம்ம தேவை நம்மளோட சந்தேகங்கள் அவங்க இது பண்ணாங்க. இப்போ ஹதீஸ்லேயே சில ஹதீஸ் சை ஹதீஸ் இருக்கு, லைஃப் ஹதீஸ் இருக்கு. சஹாபாக்கள்லேயே முரண்பாடுறாங்கல்ல, அது சஹாபாக்கள் முரண்பாடுறாங்கன்னா புரியல. அதாவது அந்த அறிவிப்பாளர்கள் அதாவது சில அறிவிப்பாளர்கள் அவங்களோட ஹதீஸ் லைஃப்னு சொல்றாங்க, அதை எடுத்துக்க வேண்டியது அவங்களோட. அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது நம்ம? அது சஹாபாக்களோட முரண்பாடு இல்லை. ஆனால் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். ஹதீஸ்களில் முழுக்க ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்டது. நீங்கள் கேட்கலாம், ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டதுன்னா சஹி லைஃப் மூதும் வரக்கூடாது. வந்தால் எப்படி நீங்கள் பாதுகாக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியும்? குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதுன்னா நம்ம பாதுகாக்கப்பட்டது. நீங்கள் அதில் ஏதாச்சும் பிரச்சனை சொல்கிறாங்களா யாராச்சும்? ஆனால் ஹதீஸில் என்ன சொல்கிறாங்க? இல்லைப்பா அது இட்டுக்கட்டப்பட்டதுப்பா. திடீர்னு நீங்கள் ஒன்று சொல்லும்போது அப்படி ஒரு ஹதீஸே கிடையாதுப்பான்றாங்க. அப்போ அது பாதுகாக்கப்பட்டு நம்மளால் எப்படி சொல்ல முடியும்? ஆனால் சொல்லலாம். எப்படி? அந்த சஹி தைஃப்னு உங்களுக்கு வச்சதே பாதுகாக்கப்பட்டதோட அடையாளம் தான். சரி மட்டுமே உங்கள்கிட்ட இருக்குதா இல்லையா? சரி இதுதான் சரி, இதுதான் பிழை. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கடையிலேருந்து அரிசி வாங்குறீங்க, இது கல் மண்ணிலிருந்து பாதுகாக்கப்பட்டதுன்னா அதில் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ கல் மண்ணெல்லாம் என்ன செஞ்சிருக்கு? கிடந்திருக்கு. அதே போலதான் ஹதீஸ்ல நிறைய இட்டுக்கட்டப்பட்டிருக்கு. உலமாக்கள் என்ன செஞ்சிருக்காங்க? அதை பாதுகாத்திருக்காங்க.
அப்போ பிரித்தறிஞ்சதே நமக்கு என்ன அடையாளம்? அது பாதுகாப்பாக இருக்கிறது தான். அதுக்கு ஆதாரம் நிறைய இருக்கு. இன்ன நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்ன லஹு லஹாஃபிதுன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் தான் இந்த குர்ஆன் அந்த இடத்துல குர்ஆன் கிடையாது, அத்திக்ர். அப்போ அத்திக்ர்ங்கிறது வந்து அல் குர்ஆன் வ சுன்னா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் வ அன்ஸல்னா அலைக்கல் கிதாப வல் ஹிக்மா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு விஷயத்தை இறக்குனதா சொல்றான், அல் கிதாப் வல் ஹிக்மா. அல் கிதாபுங்கிறது அல் குர்ஆன், அல் ஹிக்மாங்கிறது அஸ் சுன்னா. இப்போ ரெண்டுமே அல்லாஹ் இறக்குனது, ரெண்டுமே வஹி. அப்போ ஒரு வகை பாதுகாக்கப்பட்டு இன்னொரு வகை பாதுகாக்கப்படணும்னா அது எப்படி? அல்லாஹ் ரெண்டே இறக்கி ஒன்றை பாதுகாக்கப்படலன்னா அது அல்லாஹ்வுடைய நீதிக்கு அப்பாற்பட்டதுதான். புரியுதா உங்களுக்கு? அப்போ இன்ன நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்ன லஹு லஹாஃபிதுன். சரி, ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டது. எதனால இப்படி வந்துச்சு? கருத்து வேறுபாடு. ஹதீஸ்ல ஒன்று அப்படி இருக்கு, ஒன்று இப்படி இருக்குன்ட்டு. இதை நம்ம நிறைய விஷயங்களை பேசலாம். எப்படி பேசணும்னு எனக்கு புரியல. ஆமா, இப்போ சுருக்கமா சொல்றாருன்னா ரெண்டு விதமான கருத்து வேறுபாடுகள் வரும். சஹாபாக்கள்கிட்ட இருந்து வராது, அறிவிப்பாளர்கள்ட்ட இருந்து வரும். அது ஒரு கருத்து வேறுபாடு. சரிங்களா? ஏன்னா சில அறிவிப்பாளர் பலகீனமாக இருப்பாரு, அதனால இட்டு கட்டி இருப்பாரு. ஸோ அது இன்னொரு ஹதீஸுக்கு மாற்றமா இருக்கும். அந்த மாதிரி அறிவிப்பாளர்கள் வரும்போதும் இது பலகீனம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கிடலாம். ஆனா ரெண்டு சஹாபாக்களுமே அறிவிச்சிருப்பாங்க, ரெண்டுக்குமே முரணா இருக்கும். காலையில சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நின்ற நிலையில சிறுநீர் கழித்ததே இல்லைன்னு சொல்றது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்ற நிலையில சிறுநீர் கழித்து இருக்காங்கன்றாங்க. ரெண்டுமே என்ன செய்யுது? நேரடியா முரண்படுது. அப்போ எப்படி நம்ம இதை அணுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ள நின்ற நிலையில சிறுநீர் கழித்தது கிடையாது. ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள பார்த்துருக்காங்க. சஹாபாக்கள் எல்லா இடத்துலையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போகும்போது நின்ற நிலையில சிறுநீர் கழித்திருக்காங்க. இப்போ ரெண்டு ஹதீஸை நீங்க வந்து தூரப்புன்னு அவசியம் கிடையாது, ரெண்டு ஹதீஸையும் சேர்த்து வழங்கிடலாம். இது முரண்பாடு கிடையாது. அதனால தான் இமாம் தபரி, அதே போல இமாம் தாரகுத்னி ரஹிமஹுல்லாஹு தஆலா என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹதீஸ் முரண்பாடா தெரிஞ்சுன்னா என்கிட்ட கொண்டு வாங்க, அதை முரண்பாடு இல்லைங்கிறத நான் நிரூபிக்கிறேன். இது வந்து இப்ப இல்லை, முன்னாடியே உலமாக்கள் இது எல்லாத்தையுமே முரண்பாடு இல்லைன்னு பேசியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ ஹதீஸ்களுக்கு மத்தியில முரண்பாடு கிடையாது. நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க. இப்போ 1 2 3 குறைஞ்ச 10 பேர் படிக்கிறாங்களா? இப்போ 10 பேருமே மாணவர்கள். இப்ப நான் சொல்றேன், ஹசன் பாய் வந்துகிட்டே இருக்கும்போது டக்கு நீங்க தட்டி வேலை பார்த்தாருன்னு சொல்றேன். அப்போ எத்தனை பேர் கேட்டீங்க? எல்லாரும் கேட்டீங்க. சரிங்களா? நீங்க அப்படியே வெளியே பறஞ்சு போயிடுவீங்க. இவர் என்ன செய்வாங்க? அவங்க ஃப்ரெண்டுக்கு சொல்லுவாங்க, நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு சொல்லுவீங்க. இந்த ஒரு செய்தி எத்தனை கிளைகளா பிரியும்? எத்தனை கிளைகளா பிரியும்? அப்போ ஒரு ஹதீஸ் பல அறிவிப்புகள்ல வர்றதுக்கு காரணம் ஒண்ணு இது சேஃப். ஏன்னா ஒரு நபர் அன்னைக்கு வந்திருக்க மாட்டாரு, இந்த கிளாஸுக்கு வந்திருக்க மாட்டார், மற்ற கிளாஸுக்கு வருவாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஹசன் பாய் தட்டி குப்பரடிச்சு கொடுத்துட்டாரு. புரியுதுங்களா? நம்ம என்ன சொல்றோம்? உள்ள பார்த்தாருன்னு சொல்றோம். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, குப்பரடிச்சு கொடுத்து பரப்பி போயிட்டாருன்றாரு. நம்ம என்ன பார்க்கிறோம்? ஆஹா, நிறைய பேர் என்ன சொல்றாங்க? விலை பார்த்தாருன்னு சொல்றாங்க. இவர் மட்டும் என்ன சொல்றாரு? உருண்டு பரண்டாருன்றாரு. அப்போ இது இந்த அதிகமான நபருக்கு முரணா இருக்கு. அப்போ இது கிடையாது. காரணம் எதுவானாலும் அது காரணத்தை நம்ம பத்தி பேசணும்னா அது சரியா செட் ஆகாது இந்த இடத்துல. ஏன்னா அது நிறைய மொழி ரீதியா கல்வி ரீதியா அப்போ ஈஸியா புரிய முடியுது அவங்களால. அப்போ காரணம் இது வரும்போது நம்ம ஈஸியா பிரிச்சு எடுத்துடலாம். அப்போ நிறைய துருக்குகள்ல நிறைய வழிகள்ல வரும்போது அது சேஃப். அதனாலதான் ஒரே ஹதீஸ் பல ரிவாயத்துகள்ல வரும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட 2 பேரா படிச்சிருப்பாங்க. அதனாலதான் சில ஹதீஸ்கள் இவர் கேட்டிருக்க மாட்டார், இவர் கேட்டிருப்பாரு. அப்போ அவர் கேட்க அப்படி நான் உடனே கேட்கலையே அப்படிங்கும் போதும் அந்த சஹாபி சொன்னாருங்கும் போதும் சாட்சி கேட்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு செஞ்சாங்களான்னு சொல்லி யாராச்சும் உங்களுக்கு சாட்சி சொல்ல முடியுமான்னு கேட்பாங்க. இப்போ ஹதீஸ்கள்ல இதனாலதான் மாறி மாறி வருது. புரிஞ்சுதா? இல்லை? ஓகே. ஆமா, இன்னமல் அமால் பின்னியாத் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு தவிர அந்த ஹதீஸை யாருமே அறிவிக்கல. அல் ஹதீஸுல் ஆஹாதுன்னு சொல்லுவாங்க. ஹதீஸ்ல ஹதீஸுல் ஆஹாத் இருக்கு,
அதாவது ஒரு நபர் மட்டும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இருக்கு, 2 நபர்கள் மட்டும் அறிவிக்கக்கூடிய இருக்கு, 3 நபர்கள் மட்டும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள் இருக்குது. ஆகாதும் சரியான ஹதீஸ்கள் தான். இப்போ முத்தவாத்திர்ங்கிறது நிறைய அறிவிப்புகள். முத்தவாத்திர்னா நம்ம பேசலாம், நிறைய பேருக்கு முத்தவாத்திர்னா புரியாது. இப்போ உதாரணத்துக்கு அமேசான் கார்டு இருக்கு, சரிங்களா? அமேசான் கார்டுக்கு யாராச்சும் போயிருக்கீங்களா? ஆனால் அமேசான் கார்டு இருக்குது நம்புறீங்களா இல்லையா? ஏன் உலகமே சேர்ந்து பொய் சொல்ல முடியுமா? அப்போ எத்தனை நபர் சேர்ந்து பொய் சொல்ல முடியாத அளவுக்கு வருமோ அத்தனை நபர்கள் சேரும்போது அந்த ஹதீஸுடைய தரம் முத்தவாத்திர்கள் அடையும். புரியுதுங்களா? அந்த ஹதீஸ் தான் சூனிய சம்பந்தமான ஹதீஸ். அந்த முத்தவாத்திரான ஹதீஸ்களை தான் என்ன செய்கிறாங்க, மறுக்கிறாங்க. ஹதீஸ் கிதாபுகளில் முதல் ஹதீஸாக வந்து இந்த ஹதீஸ் தான் இருக்கும். இன்னமலா மனுபின்னியாத்துவா இன்னமாலி குல்லி இம்ரிஇன் மா நவா. நீங்கள் சொல்லிடுங்க சஹாபாக்கள் அறிவித்தாலே ஹதீஸ் சஹீஹ். ஆமாம், சஹாபாக்கள் அறிவித்தாலே ஹதீஸ் சஹீஹ் தான். பேர் சஹாபின்னு இருந்தார். ஆமாம், சொல்லவா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா இது பாடத்துக்கு சம்மந்தப்பட்டது இல்லையா, அதனால தான். இப்போ பாருங்க, சஹாபாக்கள் அனைவருமே நீதமானவர்கள், சரிங்களா? இப்போ வந்து சஹாபிட்ட இருந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்க முடியும், ஏன்னா அவங்க சஹாபிட்ட படிச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய மாணவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அறிவிக்க முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? சஹாபியோடைய மாணவர்கள், உதாரணத்துக்கு ஹம்மாம் இப்னு முனப்பி அப்படின்னு ஒரு சஹாபியோட மாணவர் இருக்கிறார். அவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அறிவிக்க முடியாது. ஆனால் அவர் தாபிஈ. யார் விடுபட்டிருக்க அந்த இடத்துல? ஒரு சஹாபி, அவருடைய பேரே தெரியலை. ஆனால் சஹாபி விடுபட்டிருக்கிறார் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. சஹாபி பொய்யே சொல்ல மாட்டார், அந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்? அஸ்ஸஹாபா குல்லுஹும் உதூலும், சஹாபாக்கள் எல்லாரும் நீதமானவர்கள். சரி, சஹாபாக்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இல்லாம அவங்களா சொல்றாங்க மறைவான விஷயத்தை பத்தி, அல்லாஹ்வுடைய பண்புகளை பத்தி, அதுவும் ஹதீஸ் தான், ஹதீஸுல் மர்ஃபூ. ஏன்னா சஹாபாக்கள் அல்லாஹ்வின் மீது பொய் சொல்ல மாட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சொல்லாம ஒரு விஷயத்தை, அல்லாஹ் பத்தின அக்கீதா சம்பந்தமான விஷயங்களை சஹாபாக்கள் சொன்னாலுமே அது ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனா சஹாபாக்களை தாண்டி யாருக்குமே இந்த அத்தாரிட்டி கிடையாது, இந்த அத்தாரிட்டி கிடையாது. அமல் விஷயத்துல அது மாதிரி சொல்லியிருப்பாங்களா? அமல் விஷயத்துல ரசூலுல்லாஹ் இல்லாம அமல் விஷயத்துல சொல்லலாம். ஆனா நான் சொன்னது அக்கீதா சம்பந்தமான விஷயங்களை சொல்லும்போது அது ஹதீஸ். ஹதீஸ் கலையில நிறைய இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு மதீனால உள்ள சஹாபா, இப்போ உதாரணம் மதீனா வாசிகள் ஒரு விஷயத்தை அமல் செஞ்சாலே அது ஹதீஸ் தான் சொல்லுவாங்க. ஆமா, மதீனா வாசிகள் ஒரு விஷயத்தை அமல் செய்யறாங்கன்னா கண்டிப்பா ஹதீஸா தான் இருக்கும். ஏன்னா அந்த ஹதீஸ்ல வந்து நிறைய காயிதாக்கள் இருக்கு. இந்த காயிதா அடிப்படையில, இந்த காயிதான ஃபார்முலா, இந்த ஃபார்முலா அடிப்படையில், இந்த ஃபார்முலா அடிப்படையில் இதாக இருக்கணும், இந்த ஃபார்முலா அடிப்படையில். ஆனால் இந்த ஹதீஸ் கலை கிடையாது, அது கொஞ்சம் விரிவான சப்ஜெக்ட். 313. ஆனால் சரியான கருத்து 313 இருக்குது, 315 இருக்குது, 316 இருக்குது. ஆனால் அந்த கருத்து நம்பரில் கருத்து இருக்குது. ஆனால் 313ங்கிறது ஒரு சரியான கருத்து. நீங்கள் ரஹீக்கல் மக்தூம்லே பார்க்கலாமே, குறிப்பாக இந்த இத்தனை நபர் தான் சொல்லாமல் இந்த கருத்து இருக்குது, இந்த கருத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துலேயுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தேதியில கருத்து வேறுபாடு தான் இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த தேதியிலையும் கருத்து வேறுபாடு தான் இருக்குது. இந்த கேள்வி யாருக்காச்சும் இருக்குதா? இல்லை பாய்க்கு மட்டும் இருக்குதா? இல்லை, எனக்கு இப்போ சவுதியெல்லாம் ஏன் கண்டுக்க பாரு, நீங்கள் ஹஜ்ஜெல்லாம் போகிறீங்க, வேறு டே நான் போகல. இல்லை, ஜென்ரலாக கேட்குறேன். ஒரு துருக்கி கேட்குறான், ஈரான் கேட்குறான், இவன் வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறேன். அது வந்து எல்லாருக்குமே ஒரு சரி. துருக்கி வந்து பயங்கரமாக பேசுகிறாங்கல்ல. இப்போ யூதர்கள்ட்ட மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? அவங்க தான். ஆமாம், கொடுத்துட்டு திருப்பி வாங்கன்னா என்ன நாடகம் அது? அது அந்த அரசியல் நமக்கு புரியணும். ஆமாம், ஷியாக்களுடைய முக்கியமான கோட்பாடு என்னன்னா அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்தை கொலை செய்கிறது தான். முஸ்லீம்களை கொலை செய்வது தான் ஷியாக்களுடைய முக்கியமான குறிக்கோள். ஷியாக்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு மோசமான குணம் இருக்குதுன்னா அத்தக்கியான்னு சொல்லுவாங்க. அத்தக்கியாங்கிறது முனாஃபிக் தனம் பண்ணுறது.
நம்மக்கிட்ட வந்தால் நானும் முஸ்லீம் தான் சொல்லுவான், அவங்கக்கிட்ட போனால் நானும் அவங்களுக்கு யூதனுக்கு சப்போர்ட்டு தான் சொல்லுவான். இது அவங்களுக்கு மார்க்கம். அவங்க வந்து வழக்கமாக எடுத்துக்கொள்ள, அவங்க மார்க்கத்திலே சொல்லப்பட்டது தக்கியா முனாஃபிக் தனம் ஆகும். அப்போ இங்கே ஒன்று பேசி அங்கே ஒன்று பேசினான்னா நீங்கள் எதை நம்புவீங்க? சரி, நான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இங்கே ஒரு ஆள் இருக்கிறாரு, இங்கே ஒரு ஆள் இருக்கிறாரு. பாரு, இவர் பாரு உங்களை முறைச்சிக்கிட்டே இருக்கிறாரு, உங்களை பாரு அவர் சும்மா விட மாட்டார், முறைச்சிக்கிட்டே இருக்காருன்னா இவருக்கு அவர் மேலே கோபமாக வராதா? கோபமாக வராதா? வரும். என்ன செய்வீங்க? சில நேரத்தில் கோபப்பட்டு அடிச்சிருவோம். அதே போல் யூதர்களை கோபம் மூட்டிகிட்டே இருந்தோம்னா யார் மேலே கொண்டு போட முடியும்? காசா மேலே தான் போட முடியும். அது யாருக்கு லாபம்? ஷியாக்களுக்கு தான் லாபம். அப்போ அவங்க வந்து வீரதீரமாக பேசுகிறதுனாலேயே வந்து நம்ம வந்து அவங்க முழுமையாக சப்போர்ட் தான் பண்ணுறாங்கிறத நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது. அது உண்மை அல்லாஹ் தான். அவங்களுடைய உள்ளத்தை வந்து நம்ம அறிய மாட்டோம். ஆனால் அவங்களுடைய கொள்கையே மோசமான கொள்கை. ஆயிஷா ரலியல்லாஹு பற்றி அவங்களுடைய கொள்கை என்னது? நரகவாசிகள் தான். சில பேர் சொல்கிறேன்னா சலாமியா மஹதின்னு சொல்லி பாட்டை போட்டுட்டு அதில் நிறைய சிற்கான வார்த்தைகள் இருக்கு. ஆமாம், இந்த யாரும் போய் சொல்ல மாட்டேன், மஹதி வந்தால் தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அது பெரிய, அது என்ன சொல்கிறதுனா பெரிய அரசியல். நம்ம நேரத்துக்கு நீங்கள் கேட்டதுக்கு நாம் என்ன சொன்னோம்? இப்போ அங்கே ஒரு இயக்கம் வந்து இங்கே போராடுது, இங்கே வந்து பலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா, பலஸ்தீனத்தில் உள்ள போராளிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன செய்ய முடியாது? முழுமையாக சப்போர்ட் பண்ண முடியாது. லெபனான்லேருந்து உதவி செய்கிறாங்களா இல்லையா? எந்த அமைப்பு உதவி செய்யுது? சரி, லெபனான் முழுமையான முஸ்லீம் கண்ட்ரின்னு நினைக்கிறீங்களா? கிறிஸ்டின் 40% இருக்கலாம். அந்த 40% கிறிஸ்டின் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவான்றீங்க? யூதனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். அந்த அவங்களுடைய பாராளுமன்றத்தில் அந்த பதவி முஸ்லீம்களுக்கு மட்டும் கிடையாது, 3 இனத்தவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஷியா, சுன்னி, யூதன், கிறிஸ்துவன். ஒருத்தர் தீர்மானிக்க முடியாது. சரி, அதுக்கு மீறி எனக்கு பூஜாண்டி காட்டணும், உள்ள வந்துடுவேன், போட்டுருவான்ட்டு. அந்த அரசியல்லாம் நம்ம வந்து விரிவாக பேசப்பட வேண்டிய விஷயங்கள். சரி, சவுதி வந்து சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னா, சவுதி வந்து வெளிப்படையாக நிறைய விஷயங்களை பண்ணலை, ஆனால் மறைமுகமாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கு. சவுதி உலமாக்கள் அதை பற்றின விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. சவுதி பண்ண அளவுக்கு எந்த நாடுமே பண்ணது கிடையாது. இப்போ பக்கத்தில் என்ன இருக்குது? காசா பக்கத்தில் மிஸ்ர் இருக்குது, அப்படித்தானே? மிஸ்ர் இருக்குது, எஜிப்ட், அதுதான் மிஸ்ர். எஜிப்ட் முஸ்லீம் ஆச்சா இல்லையா? முஸ்லீம் ஆச்சு. அங்கே கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இருந்தாலும் முஸ்லீம் ஆச்சு இருக்குது. அவங்கள ஏதாவது சொல்லலாம்ல? ஏன் பல கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய சவுதியை சொல்லணும்? முன்னாடி சண்டை நடந்துச்சு தெரியுமா? சிரியா, ஈராக், மிஸ்ரு எல்லாம் சேர்ந்து யாரை கைப்பற்றினாங்க? யூதர்கள் அடிச்சு வரட்டினாங்க தெரியுமா உங்களுக்கு? யூதன் திருப்பி வந்து இவங்க எல்லாத்தையும் அடிச்சு வரட்டினான். இப்போ மிஸ்ரில் உள்ள அரசியல் எப்படி? மிஸ்ர் வந்து என்ன நடக்குது? மிஸ்ர் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் மிஸ்ருடைய நாட்டுடைய பொருளாதாரம் எப்படி பாதிக்கும்? எல்லாத்தையும் அவங்க பார்க்க வேண்டியது அவசியம். இன்னொன்று பாருங்கள், பலஸ்தீனத்தில் இந்த மக்கள் வெளியே ஒரு மக்கள் வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் அடிச்சு வரட்டப்பட்டாங்க, அப்படி தானே? இன்றைக்கி இந்தியாவுக்கு வந்தாங்க, இந்தியாவிலையும் குடியுரிமை கிடைக்கல, ஸ்ரீலங்காவுக்கும் திரும்பி போக முடியலை. அவங்க யாராக இருப்பாங்க கடைசியில்? பல அதுக்கு என்ன சொல்லுவாங்க, பல ஜெனரேஷன்னா தலைமுறையாக அவங்க அந்த நிலைமையில தான் வாழ முடியும். அப்போ அதில் பயங்கரமான விஷயங்கள் இருக்குது. சும்மா நார்மலாக வெளிப்படையான விஷயத்தை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது, பேசிட முடியாது. இப்போ காசாலேருந்து மக்களை எடுக்கலாம், திருப்பி எப்படி அங்கே கொண்டு போய் வைப்பீங்க?
ஆனால் சவுதியை வந்து எந்த அளவுக்கு அவங்களால முடியுமோ. ஏன் சவுதியை சிறந்த நாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, முழுக்க முழுக்க இஸ்லாமிய ஆட்சி நடக்குன்னு யாருமே சொல்லலை. ஆனால் ஏன் சிறந்த நாடுன்னு சொல்கிறோம்னா, எல்லா நபிமார்களும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு மக்களுக்கு போதிச்சது என்னது? தௌஹீது தான். தௌஹீது தான். எல்லா நபிமார்களும் அனுப்பப்பட்ட தௌஹீதுக்கு தான். எந்த நபிமாரும் ஆட்சிக்காக அனுப்பப்படலை. எல்லா நபிமார்களும் ரொம்ப அவங்க அடி வாங்கி மீதி வாங்கி கஷ்டப்பட்டு தடுத்தது ஷிர்க்கு தான். அதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கும்போது, உஹது யுத்தத்தை விட உங்களுக்கு கஷ்டமான நாள் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்கும்போது, தாயிஃப்ல நான் தௌஹீதை எடுத்து சொல்லும்போது அவங்க கேட்கல, அது ரொம்ப கஷ்டமான நாள். மலைக்கு வந்தாங்க, 2 மலையை வச்சு நசுக்கலாமான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? பின்னாடி வரக்கூடிய மக்கள் தௌஹீதை ஏற்றுக்கொள்வாங்க. அப்போ தௌஹீதுக்கு தான் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. உஹது யுத்தத்தில் 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க, அவங்களுடைய பல் உடைக்கப்பட்டுச்சு. அதையும் காட்டிலும் தௌஹீதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டாங்க. அந்த தௌஹீத் உலகத்தில் சவுதியில தான் முழுமையாக இருக்கு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹா எங்க பிறந்தாங்க? ரலியல்லாஹு அன்ஹா எங்க பிறந்தாங்க? மதீனால. யாருடைய பேரன்? எங்க தர்கா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த யூதருடைய ஷியாக்களுடைய பகுதியில் தான் முழுக்க முழுக்க தர்கா இருக்கு. எப்படி அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு போகும்போது ஒரு காஃபிர் வந்து உங்களுக்கு நான் உதவ வரும்போது என்ன செஞ்சாங்க? உதவி நாடல. முதல் நிபந்தனை என்ன கேட்டாங்க? நீ களிமா சொல்லியிருக்கியான்னு கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? காஃபிர்ட்ட நான் ஒருபோதும் உதவி தேட மாட்டேன்னாங்க. சரி, அதையும் தாண்டி உலக அரசியல் ஒன்று இருக்குது. உலக அரசியல் நீங்கள் நினைச்ச மாதிரிலாம் ஒரு விஷயத்தை செஞ்சிட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் கேட்குறேன். சவுதி என்ன செஞ்சிச்சு? பலஸ்தீன மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ராக்கெட்லாம் அனுப்பிச்சு. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. திருப்பி அங்கேருந்து இங்கே ராக்கெட் வந்துச்சுன்னா என்ன இருக்குது சவுதியில்? மக்கா மதீனா. இங்கே இருக்கக்கூடிய அமைதி கெட்டு போகுமா போகாதா? எவ்வளோ விஷயம், எவ்வளோ பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை மக்கா மதீனா. நீங்கள் இப்போ அமைதியாக போயிட்டு என்ன செஞ்சுட்டு வர்றீங்க? உம்ராவோ ஹஜ்ஜோ போயிட்டு வர்றீங்க. ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? கிடையாது. மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நார்மலாக போயிட்டு வர முடியுமா? முடியாது. அப்போ இந்த அமைதி கெட்டுச்சுன்னா யார் பொறுப்பு? அப்போ எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. நார்மலாக பண்ணுறாங்களே இவங்க பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தங்களை என்ன செய்ய முடியாது, குறை சொல்ல முடியாது, முழுமையாக தவறையும் ஆதரிக்கவும் முடியாது. 2 இருக்கு. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்தோம்னா நிறைய விஷயங்கள் பேசலாம். ஏன்னா நான் ஒரு சங்கத்தில் உறுப்பினராக இருக்கேன்னு சைன் போட்டு அந்த சங்கத்துக்கு எதிராக நீங்கள் என்ன செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது. அதனால நான் ஒரு உறுப்பினர் சவுதி போட்டிருக்கு, அந்த சங்கத்து உறுப்பினர் அங்கே ஒரு ரூல்ஸ் இருக்குது இல்லை, அதை எப்படி என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். மூமின் என்ன செய்யணும்? உஹுமலா ஷுரூத்திஹிம், அவங்களுடைய ஷர்த்தில் நிற்கணும். ஷர்த்தை மாறு செய்யறது மூமினுடைய பண்பே இல்லை. ஏன் நீங்கள் உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுல எடுத்துக்க. மக்கால இருந்து தப்பிச்சு மதீனாக்கு யார் வந்தா? மூமின்கள் வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? திருப்பி அனுப்பிச்சாங்க. ஒரு மனுஷனால இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒரு மூமினால அவ்வளோ தூரம் தேடி வந்திருக்காங்க ஒரு மூமின். நபி ஸல்லல்லாஹு திருப்பி எப்படி மக்காவுக்கு அனுப்ப முடியும்? அந்த காஃபிர்கள்ட்ட எப்படி ஒப்படைக்க முடியும்? நபி ஸல்லல்லாஹு ஒப்படைச்சாங்களா இல்லையா? ஏன்னா மீன் அலா ஷுரூத்திஹிம், நிபந்தனை போட்டாங்க. மக்கால இருந்து ஒரு மூமின் இங்கே வந்தானா நாங்கள் என்ன செஞ்சிருவோம்? திருப்பி அனுப்பிடுவோம். மதீனால இருந்து ஒரு மூமின் வந்தானா நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம். அதன் அடிப்படையில் ஒப்பந்தம் போட்டோம். மூமினுக்கு உதவுவது கடமையா இல்லையா? ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவலை? கேட்கலாம் தானே? இப்போ வழிமுறை இருக்குது. நம்ம என்ன செய்யலாம்னா, அது ஒரு பெரிய நமக்கு அந்த விஷயத்துல ஒரு போதுமான அறிவு இல்லைன்னா அதை பற்றி அமைதியாக இருக்கிறது சிறந்தது. ஏன்னா அது பேசுறது குழப்பம்தான், பேசுறது கூட கொஞ்சம் குழப்பமாயிடும். இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஒரே சப்ஜெக்டா? சரி, முடிச்சுக்குமா?